இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மொத்தம் 5 பாடம். பழைய ஏற்பாடு புத்தகங்களின் கருத்தாய்வு, அது வந்து ஓட்டி சர்வேன்னு சொல்கிறேன் இங்கிலீஷில், தேவராஜன் எடுக்கிற பாடம். அதில் இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கிற மொத்தம் 5 ஆகமத்தை ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறோம் இந்த செமஸ்டரில். தெரியுதா? இல்லை எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல? அதெல்லாம் முடிச்சிட்டாரா? ஸோ அந்த நீங்கள் உங்களுக்கு இதில் குரூப்பில் நான் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப், அதையும் பாருங்கள். அண்ணன் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக இல்லை, அதனால நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். அவர் அங்கங்கே போகிறதுனால நமக்கு அந்த சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் ஆக்சுவலாக 5 ஆகமத்தை நம்ம வந்து மோசையை பற்றி நீங்கள் எழுதணும், அதுக்குள்ளே அசைன்மெண்ட்டு. அப்புறம் 5 ஆகமத்தை எழுதின ஒரு மோசை, அவரை பற்றியும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த 5 ஆகமத்தை பற்றி நீங்கள் சுருக்கமாக எழுத வேண்டியிருக்கும். அதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஓட்டி சர்வேல இந்த செமஸ்டருக்குன்னு நினைக்கிறேன். அது போக இந்த பகுதியில் அவங்களை மிகவும் சிந்திக்க வைத்தது. இப்போ வந்து ஆதி ஆகமத்தை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு இது, அதுக்கப்புறம் 12லேருந்து எத்தனை வரும் தெரியல, ஆபிரகாம் பற்றி, அப்புறம் ஈசாக்கை பற்றி ஒரு 2 சாப்டர் மட்டும் வரும். அதுக்கப்புறம் யாக்கோபை பற்றி ஒரு சில சாப்டர், ஒரு 10 சாப்டர்கிட்ட வரும். அதுக்கப்புறம் யோசேப்பை பற்றி வரும். இந்த 4 பிரிக்கிறோம். ஆதியாகமத்து 4 பகுதின்னு சொல்லி அதான் நான் போட்டுக்கிறேன். யாத்திராகமத்தை 2ஆக பிரிக்கிறோம். 1லேருந்து 20 வரைக்கும் அவங்க வந்து பல இடங்களில் வந்து பயணம் பண்ணுறது. 21லேருந்து 40 வரைக்கும் அவங்க இந்த ஆசிரியப்பு கூட அவங்க கட்டுற காரியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நமக்கு அடுத்து என்னாகும், லேவியராகவும் வெண்ணாகவும் உபாகமும் இருக்குது. இந்த 5 ஆகமத்தை நம்ம இந்த செமஸ்டரில் நம்ம தரவை பார்த்துட்டா நல்லா. தரவானா முக்கியமான கருத்துக்கள். இந்த சர்வேங்கும் போது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள அசைன்மெண்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு 2ல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் முடிச்சு உடனே கொடுக்கணும்னு இல்லை, எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ 2 ஆகமத்தை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 ஆகமும் வரும். நடத்தும் போது நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த அசைன்மெண்ட், பழைய ஏற்பாடு புத்தகங்கள் கருத்தாய்வு. இதில் தான் சந்தேகம் இருக்குதா? ஓட்டி சர்வே இது. என்டி சர்வே நான் எடுக்கிறேன். என்டி சர்வே பொறுத்தவரை வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புத்தகங்களும் எழுதிய மார்க்கு, மத்தேயு, யாக்கோபு, யூதா, இது 4 பேரை பற்றி நீங்கள் எழுதிட்டீங்க ஏற்கனவே. கருத்துக்களை சுருக்கமாக எழுதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் நம்ம பார்த்தோம், எபிரேயர் புஸ்தகத்துடைய சுருக்கம் பார்த்தோம். யாருக்கா சொல்ல முடியுமா? 3ஆக பிரித்து பார்த்தோம் எபிரேயர் புஸ்தகத்தை. 3ஆக என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு அவரில் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்டி சர்வேல எபிரேயர் புஸ்தகத்தை 3 பகுதியாக பிரிக்கும். மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது எபிரேயர் புஸ்தகத்தில்? 13 அதிகாரத்தை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? இல்லை, முதல் 5 அதிகாரம். இந்த எபிரேயர் வந்து நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை 3 பகுதி நம்ம கருத்தாய்வு சர்வே பார்க்கும்போது மேலோட்டமாக பார்ப்போம். இதில் 1 to 5 வரைக்கும் ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் 6 to 10 வரைக்கும் இன்னொரு கருத்து இருக்குது. அப்புறம் 11லேருந்து 13 வரைக்கும் இன்னொரு கருத்து இருக்குது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன் நான். இந்த கருத்துக்கள் மட்டும் சொல்ல முடியுமா? 1 to 5 வரைக்கும் என்ன கருத்து? மொத்தம் 13 அதிகாரம் இருக்குது எபிரேயரில். எனக்கு ஞாபகம் இல்லைல்ல? உங்களுக்கு அந்த புத்தகம் வந்தோடனே இந்த 3 கருத்து ஞாபகத்துக்கு வரும். இளைப்பாறுதல். சரி சரி, பார்த்து சொல்கிறியா பார்க்காம சொல்கிறியா? ஓகே, இளைப்பாறுதலை பற்றி சொல்லுது. 1 to 5. 6 to 10 வந்து புதிய உடன்படிக்கை ஒப்பந்தம். புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. 11 to 13 கடவுள் நகரம்னு சொன்னோம். ஸோ இந்த 3 தான் அவங்க மனசில் வரணும். இந்த எபிரேயர் நிருபம் அப்படின்னு ஒன்று, மொத்தம் 13 அதிகாரம். இது வந்து சர்வேங்கும் போது மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகிறதில்ல.
ஆனால் அந்த எபிரேயர் புஸ்தகம் இந்த 4 புஸ்தகம் ஏன் முதல்ல எடுத்தோம் நம்ம சொல்லுவாங்க 4 புஸ்தகத்தை ஏன் முதல்ல எடுத்தோம்? காஸ்பல் 4 காஸ்பல் இருக்குது, அது நம்ம எடுக்கல. இப்போ இந்த இதில் பார்த்து பாருங்க, மார்க்கு, மத்தேயு, யாக்கோபு, யூதா, அப்புறம் எபிரேயர். ஒரே ஒருத்தர், அதாவது ஒருத்தரால் எழுதப்பட்ட புஸ்தகம். அல்லது வந்து எழுதுனவங்க ஒருத்தங்களா, இதுக்கு மேலே வர புஸ்தகம் எழுதல, அதனால இது எடுத்தோம் நாங்கள். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதோட எபிரேயர் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா எபிரேயர் வந்து பவுல் எழுதியிருந்தா அது வேறு குரூப்பில் போகும். வேறு யாரும் எழுதியிருந்தால் இது வந்து 5வது ஆளாக நம்ம பார்க்குறோம். மொத்தம் வந்து புதிய ஏற்பாடு வந்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 8 அல்லது 9. ஓகே, அதை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அதில் வந்து ஒன்று எழுதினவங்க யார், அதை நம்ம இப்போ பார்க்கணும். மத்தேயு, மார்க்கு, யூதா, எபிரேயர். இப்போ மொத்தம் இந்த 9 கணக்கு வந்துச்சுன்னா எபிரேயர் வந்து வேற ஒருத்தர் எழுதினாங்க. இல்லை குழப்பது இல்லைல்ல. இப்போ மீதி உள்ள புத்தகத்தை யார் எழுதினது, அது எந்தெந்த புக்கை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பவுல் மொத்தம் எத்தனை புக் எழுதியிருக்கிறார்? பவுல் மொத்தம், இப்போ பவுலை சொல்லியாச்சு, அதனால் பவுல் எத்தனை புக் எழுதியிருக்கிறாரு புதிய ஏற்பாட்டில்? பழைய ஏற்பாட்டில் இல்லை, பவுல் மொத்தம் 13. சரியா? பவுல் எழுதுனது வந்து 13 புஸ்தகங்கள். ஒருவேளை எபிரேயர் புஸ்தகத்தை பவுல் எழுதியிருப்பார் அப்படின்னா 14 புஸ்தகம்னு சொல்கிறோம். இதெல்லாம் இங்கே நீங்கள் பொதுவாக புதிய ஏற்பாடுன்னு வரும்போது மொத்தம் 27 புஸ்தகம். 27 வந்து 4 வந்து ஒருத்தர் தான் எழுதுனது, அதனால் அதில் நமக்கு குழப்பம் வராது. அந்த 4 போச்சுன்னா 27 4 போச்சுன்னா மொத்தம் எத்தனை மீதி? கொஞ்சம் கணக்கு படிக்கலாம். 27ல் சரி 5 கழிச்சிடலாம், எபிரேயர் சேர்த்து 5 கழிச்சிடலாம். சரியா? 22. இந்த 22க்கு கணக்கு கொண்டு வரணும் நம்ம. பவுல் வந்து 13, யோவான் 5, லூக்கா 2, எபிரேயர் மேலே சேர்த்துட்டோம். 5க்குள்ளே வந்துருச்சு. இன்னும் 2 எழுதுனா ஒருத்தர் இருக்கார், அவர் ஞாபகம் தான் பார்க்குறாங்க. பேதுரு 2 எழுதிருக்காரு. இப்படி நீங்கள் வந்து இந்த 27 புஸ்தகத்தை சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம். மொத்தம் 27 புஸ்தகம். அதில் 5 புஸ்தகத்தை ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறாங்க. அது வந்து மத்தேயு 1, மார்க்கு 1, யூதா 1, யாக்கோபு 1, எபிரேயர். 5 வந்து எழுதுனவங்க தனித்தனி நபர். எபிரேயர் எழுதுனது பொதுவாக யாருன்னு தெரியல, யாக்கோபு எழுதுனது யாக்கோபு, யூதா எழுதுனது யூதா, மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம். இதெல்லாம் தனித்தனியாக எழுதணும். நான் 5 போக மற்ற 22 புஸ்தகம் இருக்குது. 22ல் 13 அதிகமாக எழுதினவர் வந்து பவுல் தான், 13 புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. யோவான் எழுதுனது 5. யோவான் எந்த புக் எழுதியிருக்கிறாரு? 5. யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்து, இந்த 5 அவர் எழுதியிருக்கிறார். லூக்கா 2 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். என்ன? அப்போஸ்தலர். லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலர். பேதுரு 2 புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2 பேர். இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குழப்பம் அதாவது ஞாபகம் வைக்கிறது கஷ்டப்படுறதுங்க. பவுல் எழுதின 13 புஸ்தகம் யாராவது சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதில் ஆரம்பிக்கலாம்? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், தீமோத்தேயு வருது. அதுக்கடுத்து வரிசையாக சொல்லணுமே. நீங்கள் வரிசையாக சொன்னால் தான் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரோமர் சரி, ரோமருக்கு அப்புறம் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் சரி. நான் இதிலே டைப் பண்ணிடுறேங்க. ரோமர், 1 கொரிந்தியர், பார்த்து தான் வேகமாக சொல்கிறீங்க. கலாத்தியர், எபிரேயர் வராதே, பிலிப்பியர்,
பிலிப்பியர், அதுக்கப்புறம் கொலோசியர், அப்புறம் 1 தெசலோனிக்கேயர், 1 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், கரெக்டாக இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எவ்ரேயர் வந்து இதில் சேர்க்கலாம் நம்ம. சரி, இந்த 13 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த 27 புத்தகத்தை நம்ம மனசில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த முறையில் ட்ரை பண்ணுறேன் நான். இதை எப்படியா குரூப் பண்ண முடியுமா? பவுல் ரோமருக்கு எழுதியது நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். எபிரேயரில் இப்போ 3 பிரித்து பார்த்த மாதிரி ரோமர் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 3 வந்து முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம், அது முதல் கடிதம். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் கடிதம். இந்த 3 முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இவர் இந்த 3 வந்து வெளியிலேருந்து எழுதுறாரு. இந்த 4 அதுக்கு அடுத்து வர 4மே இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரிசன் எபிசோட்னு சொல்லுவாங்க. ஜெயிலேருந்து எழுதுறாரு. இந்த 4 புஸ்தகமுமே ஜெயிலேருந்து எழுதுறாரு. இதை நீங்கள் 4 மனசு வச்சுக்கலாம். இந்த 4 வந்து அவர் எப்படி அப்படின்னா கொரிந்தியரும் வந்துடும். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் இந்த 4 நீங்கள் ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. இது வந்து அவர் ஜெயிலிருந்து எழுதுகிற நிருபங்கள், ஜெயிலிருந்து எழுதுகிற கடிதங்கள். இப்போ கலாத்தியன்றது வந்து ஒரு இடம், அங்கே இருக்கிற சபைக்கு எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே பவுல் எழுதின கடிதங்கள், நிருபங்கள்னு சொல்லி பார்க்கணும். பவுல் வந்து சுவிசேஷம் எதுவும் எழுதலை, நிருபங்கள் தான் எழுதுறாரு. கடிதங்கள் தான். ரோமர்ல அவர் வெளியிலேருந்து ஜெயிலுக்குள்ளே இல்லை. இந்த 4 தான் முக்கியம். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா ஜெயிலுக்குள்ளே உட்காந்து இருக்கிறாரு. ஜெயிலில் வந்து அடைச்சிருக்காங்க. இவர் எதுக்காக ஜெயில் அடைச்சாங்க? கொலை பண்ணாரா, திருப்பினாரா? இயேசுவை பற்றி பேசுனதுனால, ஏன்னா ஜெயிலில் இருக்கிறதுனால நமக்கு பொதுவாக வந்து குற்றவாளின்ற ஞாபகம் வரும். இவர் வந்து இயேசுவை பற்றி பேசுனதுனால ஜெயிலில் இருந்தார். அப்போ எழுதுனது தான் இந்த 4 கடிதங்கள். ரோமர்னு ஏன் சொல்கிறோம்? பவுல் ரோமருக்கு எழுதின கடிதம். ரோம மக்கள், அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இப்போ பிராமணர் எல்லா ஸ்டேட்லையும் இங்கே இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. எஸ்தர் காலத்தில் 127 நாட்டிலையும் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரோமாபுரியில் போய் இருக்கிறாங்க. ரோம்னா ரோம் நகரம், அல்லது ரோம் பிரஜையாகிய நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக அது எழுதுறாரு. அதாவது ரோமா பிரஜையாக இருக்கிற யூதர்களுக்காக அந்த நிருபத்தை எழுதுறாரு. அவங்கள மனசில் வச்சு எழுதுறாரு. பொதுவாக ஒரு நிருபம் எழுதும்போது, ஒரு கடிதம் எழுதும்போது நம்ம ஒருத்தரை மனசில் வச்சு எழுதுவோம். அந்த ரோமருக்கு எழுதும்போது அவர் வந்து அவங்கள மனசில் வச்சு, குறிப்பாக யூதர்களை மனசில் வச்சு எழுதுறாரு. அதுவும் ரோமாபுரியில் இருக்கிற யூதர்கள். இட்டாலி தான். இப்போ இங்கிலாந்து ஒரு காலத்தில் எல்லா நாட்டையும் நிறைய நாடுகள், உலக நாடுகள் ஆண்டுச்சு. அதே மாதிரி ரோமம் வந்து நிறைய உலக நாடுகள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த ரோமாபுரி தான் நிறைய உலக நாடுகளை ஆட்சி செய்யுது. அதுக்கு முந்தின காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிரேக்கு காலம். இது வந்து ரோமாபுரி காலம்னு சொல்லுவாங்க. இந்த ரோமாபுரி காலத்தில் அவங்க ஆட்சி தான். இப்போ இஸ்ரேல் நாட்டையே அவங்க தான் பிடிச்சி ஆட்சி செய்கிறாங்க. ரோமர் கீழே தான் இருக்குது. அதனால தான் வந்து பிளாத்து இவங்க எல்லாமே ரோமராக இருக்காங்க. இந்த சபை உருவான உடனே
அந்த நற்செய்தி அங்கெல்லாம் பரவுது. ரோமர் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அங்கே எல்லாமே பரவுது. குறிப்பாக இவர் யாருக்காக எழுதுனா, இவங்க வந்து இந்த ரோமா சிட்டிசனாக இருக்கிற யூதர்களுக்கு எழுதுறாரு. அவங்களுக்குள்ளே வந்த குழப்பம், நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், இயேசு ஏற்றுக்கொண்டா கூட விருத்த சேதனம் பண்ணணும், யூத சடங்குகளை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஸோ அதை தீக்கிறதுக்காக தான் குறிப்பாக அந்த ரோமர் கடிதத்தை எழுதுறாரு. அப்புறம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா, கொரிந்தின்றது ஒரு நகரம், ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் வாழ்கிற சபை மக்கள் இருக்காங்க. அந்த சபையில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த சபையில் உள்ள பிரச்சனைகளுக்காக அவர் முதல் கடிதத்தை எழுதுறாரு, 2வது கடிதத்தை எழுதுறாரு. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். அதுக்கப்புறம் கலாத்தியர், அதுவும் ஒரு ஊர் தான், கலாத்திய நாடு, கலாத்தியா ரீஜின்ற மாதிரி. எபேசின்றதும் ஒரு நாடு தான், பிலிப்பியாவும் ஒரு நாடு தான், கொலோசியரும் ஒரு நாடு தான். அவங்கள மனசில் வச்சு இவர் ஜெயிலேருந்து எழுதுறாரு. ஸோ அந்த சபைகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இவர் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. ஜெயிலிருந்து இந்த 4 கடிதத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். இதுவும் தெசலோனிக்கன்றது வந்து ஒரு ஏரியா மக்கள் தான். அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற சபைகளுக்காக அவர் எழுதுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 2 நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா 3 + 4 + 2 இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து சபைகளுக்காக எழுதுறாரு. 3 + 4 ஜெயிலிருந்து எழுதுறது, அடுத்து 2 சபைகளுக்காக எழுதுறாரு. இந்த கடைசியில் இருக்க 4 எதை குறிக்குது? 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பீலமோன். தனிநபருக்காக எழுதுறாரு. இவங்க எல்லாமே பவுலுடைய சீடர். அதாவது பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, பவுலுக்கு உடன் ஊழியராக இருக்கிறவங்க, இந்த தீமோத்தி, தீத்து, பீலமோன். ஸோ இவங்களுக்கு சில காரியங்களை வந்து சொல்கிறார். குறிப்பாக இந்த 4 பேர்ட்டு எழுதும்போது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதுவார். மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் உள்ள பிரச்சனையை வந்து, சபையில் உள்ள குறிப்பிட்ட பிரச்சனைகள், இப்போ கொரிந்தி சபையில் சில பிரச்சனை இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. தெசலோனிக்க சபையில் வந்து சில பிரச்சனை இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. அது மாதிரி கலாத்திய, எபேசி, பிலிப்பி சபையில், கொலோசி சபையில் உள்ள பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணி. மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் 4, 3, 7 9. பவுல் எழுதின 13ல் 9 வந்து சபைகளுக்குரியது அப்படின்னு நீங்கள் குரூப் பண்ணலாம். இந்த கடைசியில் இருக்கிற 4மே சீடர்களுக்கு அல்லது ஊழியக்காரங்களுக்குரியது. பொதுவாக ஊழியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 புத்தகத்தை நம்ம அதிகமாக படிக்கணும். ஊழியக்காரங்க, ஊழியக்காரி எப்படி இருக்கணுன்றது. ஸோ இதுதான் நம்ம பவுல் எழுதின 13. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நம்ம இந்த 27 மனசில் வச்சுக்கிறதுக்காக முதல்ல வந்து ஒவ்வொரு புக்கு எழுதின 5 பேர் யார் யார் திரும்ப சொல்லுங்கள். மத்தேயு, மார்க்கு, யூதா, யாக்கோபு, எபிரேயர். சரி, அடுத்து 4 பேர் இருக்காங்க. 4 பேர் 2க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, 1க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் 2 புத்தகம் எழுதின யார்? அதை ஞாபகம் வச்சுக்கணும். லூக்காவும் பேதுரு, அவங்க 2 புக் எழுதியிருக்காங்க. அடுத்தது யோவான் 5 புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இது 3மே நிருபம் அல்லது கடிதம். வெளிப்படுத்தின விசேஷம் அது என்னது? கடிதமா, சுவிசேஷமா? தீர்க்க தரிசன புஸ்தகம். அது தீர்க்க தரிசன புஸ்தகம். சரி, இப்போ வந்து நமக்கு மற்றெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அதிகமான புஸ்தகம் எழுதுறது வந்து பவுல் 13 புஸ்தகம் எழுதுறாரு. இந்த 13 நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 வந்து சபைகளுக்கு எழுதுறாரு, 4 வந்து தனி நபர்கள் அல்லது ஊழியர்களுக்கு எழுதுறாரு பார்க்கலாம். அதை எப்படி நீங்கள் பிரித்து மனசில் வச்சுக்கலாம். அந்த 27 நம்ம ஒரு மனசில் வச்சுக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பார்க்குதா? புரியுதா? மொத்தம் புதிய பாட்டு 27 புஸ்தகங்கள் இருக்குது. அது கடிதம்னு சொல்லுவோம், புஸ்தகம்னு சொல்லுவோம். இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் தான் இருக்கும். இல்லை அதிகார கணக்கில் பின்னாடி பார்க்கலாம். பிலமோன்லாம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். தீத்தில் 3 அதிகாரம் இருக்கும், 2 தீமோத்தேயுல 3 இருக்கும், 1 தீமோத்தேயுல 5 அதிகாரம் இருக்கும், 2 தெசலோனிக்கேயர்ல வந்து 3 அதிகாரம் தான் இருக்கும், 1 தெசலோனிக்கேயர் வந்து 5, கொலோசியரில் 4 அதிகாரம் இருக்கும், பிலிப்பியரில் 4 இருக்கும்,
எபேசியரில் 6 இருக்கும், கலாத்தியரில் 6 இருக்கும், 2 கொரிந்தியர் வந்து 13 நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் இருக்கும், ரோமரில் வந்து 16 அதிகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகாரமாக அப்புறமா பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம இந்த தனிநபர்களாக எழுதின இந்த புஸ்தகங்களை பார்த்தோம். அதை பிரித்து பார்க்கும்போது தான் மத்தியை வந்து நம்ம சுருக்கமாக இன்னும் பார்க்கல. சரியா, இந்த 5 பேரை நம்ம கொஞ்சம் இப்போ திரும்ப பார்க்கலாம். யூதா வந்து மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? யூதாவில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்குதா? யூதா எதை பற்றி எழுதுறாரு? இந்த யூதாவும் யாக்கோபும் யார்? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி. இந்த யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் எழுதுறாரு. அவர் என்ன எழுதினாரு நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதை ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கலாம். எதை முக்கியப்படுத்தி எழுதுறாரு யூதா? இன்னர் பிஹேவியர் அப்படிங்க. இன்னர் பிஹேவியர் வந்து இன்னர் பிஹேவியர் கடவுளோட அப்படியா? இல்லை நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? வேற யாருக்கா ஞாபகம் இருக்குதா? விக்கிர ஆராதனையும் கடவுளை பற்றி தவறாக சொல்லிக் கொடுக்குறவங்கள பற்றி எழுதுறாரு. இந்த யூதா வந்து பொதுவான ரட்சிப்பை பற்றி எழுதணும்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். கடிதம் எழுதும்போது பொதுவாக ரட்சிப்பை பற்றி எழுதணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆவியானவர் வந்து இவருக்கு வந்து ஒரு ஏவுதலை கொடுக்குறாரு. அதை வேண்டாம், நீ வந்து கடவுளை பற்றி நிறைய தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ அவங்கள பற்றி எழுதணுன்றாரு. அதில் 3 விதமான சபைகளை பற்றி பார்த்தேன். ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. இந்த யூதாவை பற்றி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? யாருக்கு ஞாபகம் இருக்குது? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை அப்படியே புரட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாரு. ஓகே, ப்ளீஸ் பண்ண சொல்லுங்க. பார்த்துடலாம். நான் தனியாக நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இதுலேயே போட்டேன், வேறு டெக்ஸ்ட்லேயே. அது வந்து பிலமோன். நீ சொல்கிறது வந்து பிலமோன். யூதா அப்படியா? பிலமோனை நான் தான் நடத்தணும். பிலமோன் வேறு யாரும் நடத்தினாங்களா? முந்தின வாரம் ஓகே, பார்த்துக்கலாம். நான் இதிலே தான் டைப் பண்ண அன்றைக்கி. நான் தனியாக நோட்ஸ் எடுக்கலை. பிரிண்ட் அவுட் கொடுத்தேன். ஆமாம், பிரிண்ட் அவுட் கொடுத்தேன். கீழே இருக்கும் பாருங்க, 3 விதமான சபை மக்கள் இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு இரக்கம். இந்த முக்கிய கருத்துக்கள்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சர்வேன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து முக்கியமான கருத்து என்னன்றதை நம்ம பார்க்கணும். யூதான்றது வந்து ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கும். 3 விதமான விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூதான் ஒன்று 3 விதமான விசுவாசிங்க அல்லது கிறிஸ்தவங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதில் ஒரு குரூப் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு இரக்கம் காமிச்சு விசுவாசத்தில் வளர்றதுக்கு உதவி செய்யணும். அப்புறம் 2வது குரூப் எப்படி இருக்காங்கன்னா, கடவுள் ஏற்படுத்திய தலைமைக்கு கட்டுப்படாமல் இஷ்டம் போல் வாழ்கிறவங்க. அவங்க இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் தவறானதை சொல்லிக் கொடுக்குறாங்க. 3வது வந்து கடவுள் செய்தவர்கள் மீது உறுதியான நம்பிக்கை இல்லாமல் வாழ்றோம். 3 குரூப் விசுவாசிகள். இதை பற்றி தான் அவர் எழுதுகிறார். நீங்கள் கவனமாக இருங்க, நீங்கள் வந்து நல்ல ஒரு விசுவாசியாக இருங்க, கடவுள் மற்றவங்க மேலே இறக்கம் காட்டுங்க, மற்றவங்க விசுவாசம் வளர்கிற மாதிரி நீங்கள் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. ஆனால் சபையில் யார் இருக்கிறார்? தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, இஷ்டம் போல் வாழணும்னு நினைக்கிறவங்க. அவங்க வந்து கடவுளை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கவனமாக வாழுங்கன்றாரு. இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மேலோட்டமாக வாழ்றாங்க, விசுவாசிகள் தான், ஆனால் அவங்க ஸ்ட்ராங் பிலீவர் கிடையாது. அவங்க தான் இவங்களால் ஏமாற்றப்படுவாங்க. இப்போ வந்து மொதல் குரூப் வந்து ஏமாற மாட்டாங்க. அவங்க வந்து ஆண்டவரை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, மற்றவங்களை வந்து எப்படியா விசுவாசத்தில் வளர்த்துருக்குறாங்க. அவங்கள வந்து ஏமாத்துறது கஷ்டம்.
ஆனால் இன்னொரு குரூப் ஏமாத்துற குரூப் இருக்குது. கடவுளை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்து ஏமாத்துற குரூப் இருக்குது. அவங்கள்ட்ட ஏமாறுறவங்க இந்த கடைசி குரூப். அவங்க வந்து மேலோட்டமாக இருக்கிறவங்க, ஆழமாக வந்து விசுவாசம் இல்லாதவங்க. ஸோ இதுதான் நீங்கள் யூதா புஸ்தகம் அப்படின்னா இந்த கருத்து உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். எனக்கு ஞாபகத்தில் இல்லை, நான் திரும்ப அதை உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுனால ஞாபகத்தில் வருது. இந்த எபிரேயர் புஸ்தகம் வந்து எனக்கு ஞாபகத்தில் நல்லா இருக்குது. முதல் 5 அதிகாரம் இளைப்பாறுதலை பற்றி, அதே ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். சரி, இதை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், பேப்பரில் எடுத்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகத்தில் வந்து அதை இளைப்பாறுதல் எதை பற்றி பார்த்தோம் நம்ம? முதல் 5 அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம். நம்ம இதை 2 பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாக்கோபு எழுதின நிருபம். அதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது யாக்கோபு. அதுக்கு முன்னாடி எபிரேயர் புஸ்தகத்தில் 13 அதிகாரம் இருக்குது. அது 3ஆக பிரித்தோம். 1-5 அதிகாரம், 6-10, 11, 12, 13. இந்த 3 பிரிவில் எதை சொல்லுது முக்கியமாக? இதை மறந்துடுங்க இப்போதைக்கு. எபிரேயர் பிரபஞ்சம் இளைப்பாறுதலை பற்றி சொல்லுது. 1-2 திரும்ப குழப்பிக்க வேண்டாம். 1-5 இளைப்பாறுதல் போட்டேன் நான். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இதில் இளைப்பாறுதல் எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் சுருக்கம் பார்த்தீங்கன்னா 1-5 இளைப்பாறுதல், 6-10 வந்து புதிய உடன்படிக்கை ஒப்பந்தம், 11-13 கடவுளே உண்டாக்கும். இதுதான் அந்த எபிரேயர் புஸ்தகம் நீங்கள் மனசில் வச்சுக்கணுன்றதுக்காக இந்த 3 கருத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இளைப்பாறுதல்னா என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதல்னா என்னது? எதை இளைப்பாறுதல்னு சொல்லி பார்த்தோம்? இளைப்பாறுதல் எப்படி அனுபவிக்கிறது? கொஞ்சம் முக்கியமான என்னன்னு நான் திரும்ப பார்க்கணும். உங்கள் மனசில் இருக்கணும் அது. சொல்லுங்க. அங்கே இளைப்பாறுதல் எப்படி அனுபவிக்கும்? பொதுவாக வந்து ஒருத்தர் செத்தவொடனே அவர் இளைப்பாறட்டும். ஆனால் நமக்கு வந்து செத்ததுக்கு அப்புறம் இருக்குது இளைப்பாறுதல், அது வேற. ஆனால் உயிரோடு இருக்கும்போதே கிறிஸ்து கூட போதே ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம், ஒரு ரெஸ்ட் அனுபவிக்கலாம். அது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு முக்கியமாக நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்கன்னா பேசிகிட்டு இருக்கணும், ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கணும். இந்த 2 பேருக்கும் நமக்கு உறவு வேணும். நம்ம யோபுவுக்கு சோதனை வருது, யோபுடைய மனைவிக்கு சோதனை வருது. ஆனால் யோபுக்கு வந்து கொஞ்சம் மனசில் கலக்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவர் விட்டுட்டு போகணுன்ற இது வரல. யோபுடைய மனைவிக்கு வந்து அது போயிடுச்சு. அது பார்க்கும்போது யோபுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கிறத பார்க்கணும். என்னதான் பிரச்சனை, வியாதி, நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த உறவுல பேசிகிட்டே இருக்கிறார், ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். அதனால் அவருக்குள்ளே வந்து நான் வந்து சோதிக்கப்பட்டவன், சுத்த பொண்ணாங்க விளங்கு, நான் வந்து என்னோடய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் பார்ப்பேன் அப்படின்னா. ஆனால் யோபுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. இந்த கடவுள் என்னமா நீ நம்புற, பெசாமல் 2 வாரத்தை திட்டிட்டு உயிரோடு. ஸோ அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் அது உறவு இல்லை. அதே மாதிரி நீங்கள் அந்த 10-12 வேவு பார்க்க போகிறவங்க, அதில் 10 பேருக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஆனால் 2 பேருக்கு இளைப்பாறுதல் இருக்குது. யார் அந்த 12 பேர்? யோசுவாவும் காலேப். இவங்க 2 பேருக்குள்ள அந்த இளைப்பாறுதல் இருக்குது. ஆனால் அந்த மீதி உள்ள 10 பேருக்குள்ள ஒரு கலக்கங்க. நம்மளால் அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க நம்மளோட பெரிய ஆளுங்க, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அந்த இளைப்பாறுதலை இழந்துறாங்க. இந்த 2 பேருக்குள்ள ஏன் இளைப்பாறுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஆண்டோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, காலேப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை உணர்றது, ஆண்டவரோட பேசுகிறது. நமக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும். ஆனால் அதில் வந்து ஒரு ரெஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாத பட்சத்தில் நமக்குள்ளே வந்து ஒரு கலக்கங்கள், பயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம ரூத்து நவோமி வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, நவோமிக்கு அந்த இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ரூத்துக்கு இந்த இது, ரூத்து வந்து வேறு சமுதாய பொண்ணு, மோவாபு பெண்ணு. ஆனால் அவளுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. அவள் வந்து இந்த இஸ்ரேல் தேவனை நம்பி வர்றதுனால அவள் வந்து தேவன்கிட்ட ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாள். தேவனுக்கும் அவளுக்கும் ஒரு உறவு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நவோமி வந்து இஸ்ரேல் சமுதாய பெண்ணு தான். ஆனால் அவளுக்கும் ஆண்டவருக்கும் ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு, இந்த கடவுள் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பில் இருக்கிறனால அந்த இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். புலம்புறது, நம்ம யாரெல்லாம் புலம்புறோம் அப்படின்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள இந்த இளைப்பாறுதல் இல்லை. இந்த இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா நம்ம தேவனோடு உள்ள உறவுல எங்கேயோ கட்டாயிருக்கோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் இளைப்பாறுதலை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது வந்து புதிய உடன்படிக்கை. அது என்ன சொல்லி பார்த்தோம்? அதில் புதிய உடன்படிக்கைனா என்ன?
இந்த புதிய ஏற்பாடே அதன் அடிப்படையில் தான். அந்த 27 புத்தகத்துக்கு பேர் மொத்தமாக வச்சது புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. அது எதை குறிக்குது, எதை பற்றி சொல்லுது? மெல்கிசேதேக் என்ற ஒரு வந்து நித்திய ஆசாரியர், நித்திய பூசாரியை பற்றி சொல்லுது. அது யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. வேற என்ன ஞாபகம் இருக்குது புதிய உடன்படிக்கை அப்படின்னா? பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர். ஓகே, அதெல்லாம் பேசணும். அவர் வந்து இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் காய்பா வந்து பிரதான ஆசாரியாக இருக்கிறாரு நியமப்படி. ஆனால் அவர் வந்து தெரியாமல் இயேசுவை பலி கொடுக்குறாரு. இயேசு வந்து அவர் தான் ஆட்டுக்குட்டியாக பலி கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து மறைமுகமாக இருக்கிற சத்தியங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதோட முக்கியமானது உடன்படிக்கை. அதாவது அந்த ரத்தம் தான் முக்கியம் இந்த இடத்துல. பழைய உடன்படிக்கையில் வந்து ஆட்டு ரத்தம் அல்லது மாட்டு ரத்தம் அல்லது கோழி கிடையாது, புறா ரத்தங்கள். அவங்க கோழியில் ஆடுற போல, நம்ம ஊரில் கோழியில் அவங்க பலி கொடுக்குறாங்க. ரத்தம், அந்த ரத்தங்கள் வந்து அப்போதைக்கு அதை மூடி வைக்கும், முற்றிலுமாக மனசாட்சி சுத்தம் பண்ணாது. புதிய உடன்படிக்கையில் எந்த ரத்தம்? இயேசுடைய ரத்தம். இந்த இயேசுடைய ரத்தம் வந்து முழுக்க நம்முடைய பாவத்தை வந்து மறைக்கும், அதுக்கு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும்னு சொல்லி பார்த்தோம். புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இயேசு, புதிய உடன்படிக்கையின் பூசாரி, பிரதான பூசாரி இயேசு. வேற புதிய உடன்படிக்கை வந்து எங்கே? பழைய உடன்படிக்கை வந்து இந்த பூமியில் தான் பலிபீடம் இருந்துச்சு, பலி கொடுக்குறதுலாம் இருந்துச்சு. அந்த ரத்தத்தை வந்து எங்கே கொண்டு போவாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. இயேசு வந்து மரித்து எங்கே தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போகிறாரு? அவர் வந்து தேவனே இருக்கிற, பிதாவே இருக்கிற இடத்துக்கு ரத்தத்தை கொண்டு. இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. 11 13 வரைக்கும் கடவுளையே கட்டி எழுப்புகிற நகரம் அது. அது எதை சொல்லுது? அது எங்கே ஆரம்பிக்குது? கடவுள் ஒரு சிட்டியை கட்டுறாருன்றார். சென்னையை விட அல்லது பெரிய பெரிய சிட்டியோட பிதாவிடத்தில் நிறைய வாசிக்கலாம். ஆமாம், இயேசு சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வீட்டில் நிறைய தங்குறதுக்கு இடங்கள் இருக்குது, நான் போய் உங்களுக்கு அவரை ஆயத்தம் பண்ணுறேன். அந்த கருத்தில் இருக்குது. வேறு எங்கே ஆரம்பிக்குது? 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யாரும் எதுலேருந்து ஆரம்பிக்குதான்? இந்த முதல்ல எதிர்பார்க்க ஆரம்பித்தவர் யார்? ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆபிரகாம் வந்து இங்கே பெரிய பணக்காரரு, அதை கூடாரம் கட்டி வாழ்கிறாரு. ஆனால் அவருடைய மனசெல்லாம் எங்கே இருக்குன்னா, எனக்காக தேவனை ஒரு நகரத்தை கட்டிகிட்டு இருக்கிறாரு, நான் அதுக்கு போகணும், நான் அதுக்குரியவன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆதியாகமத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை கட்ட ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா காயின் தான். காயின் ஒரு நகரத்தை கட்டி அதுக்கு பேர் அவன் பையன் பேர் வைப்பான், ஏனோ கொஞ்சம் பையன் பேர்லாம் வைப்பான். இந்த உலகத்தில் வந்து சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ சிட்டிப்பாங்க, இந்தியாவில் வந்து பெரிய சிட்டிஸ் வந்து பாம்பே, கல்கட்டா, டெல்லி, சென்னை, பெரிய பெரிய சிட்டிஸுமாங்க. இந்த மாதிரி உலக மக்கள் வந்து சிட்டியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இந்த சிட்டி கலாச்சாரம் எங்கே ஆரம்பித்தது? காயின்லேயே ஆரம்பிச்சது. ஆனால் தேவனே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாரு வந்து ஆபிரகாமுக்கு தான் அதை வெளிப்படுத்துறாரு. ஆபிரகாம் அதை நம்பி வாழ்றாரு. ஸோ நமக்கும் இயேசு மூலமாக சொன்னது அதுதான் நீங்கள் சொன்னது. இயேசு நமக்காக அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாரு. அது எப்படி இருக்க போகுது? ஆவிக்குரிய நகரம், அதில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தப்படல. ஆனால் கடவுள் நமக்காக ஒரு காரியத்தை மேலே செஞ்சிட்ருக்கிறாரு. அதை நம்ம நினைக்கணும், அதுக்கு தானே நம்ம மனசு இருக்கணுன்றதை அதில் முக்கியமாக பார்க்குறோம். எப்படி இதில் தான் சண்டை இருக்குது. யூதாவில் வந்து 3 காரியத்தை சொல்லுது. யூதா ஒரே அதிகாரம் தான் 3 காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது? விசுவாசிகள் 3 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று இறக்கப்பட்டு உதவி செய்கிறவங்க, இன்னொருங்க இருக்காங்க இஷ்டப்படி வாழணுன்றவங்க, அவங்க மூலமாக பிரச்சனை இருக்காங்க, தப்பாக கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க, மேலோட்டமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இல்லாமல். அது யூதா. எப்ரேயரில் இந்த 3 காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாக்கோபு பார்க்க போகிறோம். மார்க்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அது சுருக்கமாக மனசில் வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மார்க்கில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 16 அதிகாரம் இருக்குது. இதை வந்து நீங்கள் அற்புதங்கள் இத்தனை, அப்புறம் வேறு என்னது, போதனைகள் இத்தனை, உண்மைகள் இத்தனை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மார்க்கை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதிகாரத்தை அல்லது கருத்துக்களை பிரித்து பார்க்க முடியாட்டாலும் இப்போ மார்க்கில் வந்து இத்தனை அற்புதங்கள் இருக்குது, 18 அற்புதங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தனை உபதேசங்கள் இருக்குது, அப்புறம் எத்தனை ஊமைகள் இருக்குது. இந்த மாதிரி மார்க் 16 அதிகாரத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அதுபோக சரித்திர சம்பவங்கள் எத்தனை இருக்குது?
மார்க்கை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் மேலோட்டமானது. நீங்கள் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வரும்போது நான் எல்லாம் சம்மரி பண்ணி தரேன். இதில் நான் உங்களுக்கு சம்மரி பண்ணி கொடுத்துட்டேன். எபிரேயர், யூதா கொடுத்துட்டேன். யாக்கோபு இன்றைக்கி பார்க்க போகிறேன். எத்தனை பேர் யாக்கோபு புஸ்தகம் வாசிப்பீங்க? மார்க் இது முடிச்சுன்னா நமக்கு இந்த பகுதி முடிச்சு நம்ம அடுத்த வாரத்துலேருந்து பேதுருவை பார்க்கணும். இந்த வாரத்தில் 1 பேதுரு 2 பேதுரு, அதுக்கப்புறம் லூக்கா அப்போஸ்தலர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 2-3 கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பவுலுடைய நிருபத்தை நம்ம ஒரு 6-7 கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் எம்டி சர்வேயில் உள்ள. இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது யாக்கோபு தான். எத்தனை பேர் யாக்கோபு எழுதின நிருபம் வாசிச்சிருக்கீங்க? ஓகே, யாக்கோபுல வந்து முதல் அதிகாரம் வந்து சோதனையை பற்றி. மொத்தம் 4, யாக்கோபுல மொத்தம் 5 அதிகாரம் இருக்கு. சோதனைகள் வந்து முதல் அதிகாரம். 2 அதிகாரம் எதை பற்றி சொல்லுது? யாருக்கா சொல்ல முடியுமா? அது தண்ணி கொடுத்துறேன். கோர்க்கி முதல் அதிகாரம் வந்து சோதனை பற்றி சொல்லுது. பல விதமான சோதனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வந்து கடவுளுடைய பார்வையில் பணக்காரங்க யாருன்னு சொல்லுவோம். யார் பணக்காரங்க கடவுளுடைய பார்வையில்? மடுந்து அன்பானவங்க, தேவர்கள், விசுவாசி. கடவுளுடைய பார்வையில் பணக்காரங்க வந்து விசுவாசின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். விசுவாசத்தில் வந்து பல விதங்கள், பல நிலைகள் இருக்குது. அடிப்படை நிலை பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசி அல்லது கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்க, அற்ப விசுவாசம், மற்றும் வந்து பெரிய விசுவாசம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விசுவாசத்தில் பல நிலைகள் இருக்குது. நீங்கள் உயர்ந்த நிலை விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரங்க கடவுளுடைய பார்வையில். 3ஆம் அதிகாரம் அதை பற்றி சொல்லுது. இது நாக்கை பற்றின்னு சொன்னோம். அது நாக்குன்னு சொல்கிறத விட நம்ம வந்து மற்றவங்க ஆசீர்வதிக்க தான் செய்யணும், சபிக்கக்கூடாது.
சபிச்சோம் அப்படின்னா நம்ம வார்த்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சபிக்கிறோம் அப்படின்னா நரகத்திலேருந்து அக்னி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் தலைமையில போடுறோம் அப்படின்ற மாதிரி. ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து பல்லவத்திலேருந்து ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் மேலே இந்த ஆசீர்வாதத்தை சொல்லணும்னு சொல்லி 3ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் வந்து செவப்பட்டதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல, அது ஏன் அப்படின்றது தான் 4ஆம் அதிகாரம். அது வந்து அதோடைய அந்த மூலமான இது பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய சித்தத்தை தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கணும், பதில் கிடைக்கிற மாதிரி ஜெபிக்கிறது இப்படின்ற மாதிரி தான் நம்ம அதில் பார்க்குறோம். 5ஆம் அதிகாரம் கருத்தான ஜெபத்தை பற்றி சொல்லுவோம். ஸோ இதுதான் 5 அதிகாரங்கள். நான் வந்து முதல்ல வந்து வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் தான் இந்த புத்தகத்துக்கு பேர் வச்சுருந்தேன். நான் இப்போதைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு பேர் வந்து தேவஞானம் அல்லது வேதஞானம் அப்படின்ற ஒரு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். இதில் எப்படி பார்த்துக்கோங்க, இப்போ சோதனைகளை சகிக்கவும் வெற்றி பெறவும் தேவஞானம் வேணும். அப்புறம் கடல் பால் பணக்காரர்களாக வாழ தேவஞானம் அல்லது வேத ஞானம் வேணும். அப்புறம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேத ஞானம் வேணும் அல்லது தேவஞானம் வேணும். அப்புறம் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து ஜெபிக்க வேத ஞானம் வேணும் அல்லது தேவஞானம் வேணும். அப்புறம் கருத்தோடு ஜெபிக்க. இந்த 5 அதிகாரம் வந்து 5 கருத்தை சொல்லுவோம். யாக்கோபு நிருபம் அல்லது யாக்கோபு எழுதின கடிதம் அப்படின்னா இந்த 5 காரியம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். நான் இது வந்து நிறைய சர்ச்சில் பேசினதுனால எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த புத்தகத்துக்கு தலைப்பில் வந்து வேத ஞானம் அல்லது தேவ ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் சொல்லுவேன். இப்போ சோதனையை சகிக்கணும், ஆண்டவர் சோதிக்கிறாரு. பலவித சோதனைன்னு பார்க்கும்போது 3 விதமான சோதனை பற்றி சொல்லுது. பல விதமான சோதனைகளை பற்றி தான் இதில் சொல்லுவோம்னா அதிகாரம். கடவுள் மூலமான சோதனை. கடவுள் எதுக்காக சோதிக்கிறாரு? இத்தனை பேருக்கு கடவுள் சோதனை வந்துருக்கு. ரைட்டு பாருங்க, கடவுள் சோதிக்கிறாரா இல்லையா? சோதிக்க மாட்டாரா? அதான் பிரச்சனை. இப்போ நம்ம அப்படி பழகிட்ட சமையலை சொல்லி சோதிப்பார். இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஏன்னா இந்த 13 வருஷம் வாசிங்கன்னா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாகன்னு வந்துருச்சு. இது வந்து டிரான்ஸ்லேஷனில் ஒரு பிரச்சனை. இங்கிலீஷில் வந்து சோதனைக்கு 2 வார்த்தை இருக்குது. டெஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை, டெம்ப்டேஷன் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். ஆனால் தமிழில் ஒரே வார்த்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ வந்து எப்ரேயர் இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டு ட்ரையல் எல்லாமே வரணும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அதை பிரித்து போட்டிருப்பாங்க. 13ஆவது வசனம் வரும்போது டெம்ப்டேஷன், காட் வில் நாட் டெம்ப்ட் அஸ் அப்படின்னு இருக்கும். காட் வில் டெஸ்ட் அஸ், காட் வில் ட்ரையல் அஸ். அதுதான் வித்தியாசம். அது கொஞ்சம் இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு புரியுறது ஈஸியாக இருக்குது. தமிழில் வந்து ஒரே வார்த்தைனால கொஞ்சம் புரியுறது கஷ்டம். அதை நாங்கள் இந்த டிரான்ஸ்லேஷனில் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்ய கடவுள் யாரையும் தூண்ட மாட்டார். இந்த டெம்ப்டேஷன்னா என்ன அர்த்தம்னா தப்பு செய்கிறதுக்கு அல்லது பாவம் செய்கிறதுக்கு கடவுள் யாரையும் தூண்ட மாட்டார் அப்படின்றது தான். ஆனால் கடவுள் சோதிப்பார். ட்ரையல் அல்லது டெஸ்டிங் அல்லது ட்ரையல். டெம்ப்டேஷன் வந்து தூண்டுறது, ஒரு தப்பு செய்கிறது தூண்டுறது, மோட்டிவேட் பண்ணுறது அல்லது ஏதாவது குத்தி விடுறது. ஸோ அந்த வேலை வந்து ஆண்டவர் செய்ய மாட்டார். ஸோ அந்த புரிதல் நமக்கு வேணும். இப்போ கடவுள் மூலமாக வரும் சோதனைகள் இருக்குது. சோதனை கண்ணகி சாத்தான் வந்து டெம்ப்ட் பண்ணுவான், நம்மளை தூண்டி விடுறது அவனுடைய வேலை. ஆமாம், அதான் டெம்ப்ட். இப்போ நம்ம சொந்த ஆசையும் நமக்கு டெம்ப்டேஷன் கொடுக்கும். அங்கேயும் டெம்ப்டேஷன் தான் வருது.
அப்புறம் கடவுள் நம்மளை வந்து சோதிக்கிறாரு. ஒரு ட்ரையல் நடக்குது, கடவுள் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் அங்கே சாத்தான் வருவான், அதுக்குள்ளே வந்து அவன் வேலை செய்வான். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. மெயினாக வந்து ஆண்டவர் தான் சோதிக்கிறாரு யோபுவை, ஆனால் சாத்தான் உள்ள வந்து விளாட்றதை பார்க்கணும். நமக்கு அது இல்லைல்ல, யோபுக்கு நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் யார் அந்த மாதிரி ஒரு சோதனைகளை போனது? பேதுரு வந்து சாத்தான் சொடகில் புடைக்கிறது, சொடகில் வச்சு புடைக்கிற மாதிரி ஒரு சோதனைக்கு கேட்டுட்டா நான் சரின்னு சொல்லிட்டேன்ற ரேஸு. ஸோ அவனுக்கு அந்த சோதனை வருது. புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு சாத்தான் வந்து ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவர் கூட அந்த 12 சீஷர்களுக்கு அவர்களுக்கான ஊழியமும் இயேசு மதித்து கொடுத்ததுக்கான ஊழியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் என்னால் நீங்கள் ரத்த சாட்சியம் மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சோதனைக்கும் அதுக்கு பிறகு வர்ற காஸ்பலுக்கும் வித்தியாசம் இருக்காங்க. வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி என்ன வித்தியாசம் இருக்குன்னு வேணால் நம்ம பார்க்கலாம். ஆனால் பொதுவாக என்னை பொறுத்தவரை வந்து வித்தியாசம் இல்லை. இயேசு வந்து ஆரம்பிக்கிறாரு, அதை கன்டினியூ பண்ணணும். இந்த 12 பேர், இந்த 12 பேருமே வந்து பொதுவாக வந்து இஸ்ரேல் மக்கள் தான். ஆனால் அவங்கள ஒரு சிலர் வந்து மற்றவங்களும் செஞ்சுருக்காங்க. பேதுரு வந்து ஒரு சில இடத்துல பொருளேலியெல்லாம் செய்கிறாரு. பவுலை வந்து மற்ற சமுதாய மக்களுக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் பெரிய போதனையிலையோ அல்லது உபதேசத்திலேயோ உண்மையில் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து போய் நோயாளியை குணப்படுத்துங்க, பேய்களை வரட்டுங்க, நற்செய்தியை சொல்லுங்கள். போதனை இல்லை, அந்த வலி உபத்திரவங்கள் என்னோட அடுத்ததும் உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஓகே ஓகே சுகமாக இருக்கும். உபத்திரவங்கள் வந்து சில நாட்டை பொறுத்து இன்றைக்கும் அதே உபத்திரவம் சீனாவில் இருக்குது, அதே உபத்திரவம் வடகொரியாவில் இருக்குது. அங்கே உள்ள ஊழியக்காரங்களுக்கு வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு போய் ஒரு ஊழியக்காரன் முஸ்லீம் போனாங்கன்னா எப்படி அந்த 12 சீசர்கள் உபத்திரம் இருந்துச்சு, அதே மாதிரி நாடுகள் இருக்குது. இப்போ இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் ஒரு சில இடங்கள் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இல்லை. ஆனால் அதே மாதிரி உபத்திரங்கள் இருக்குது தான், சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உதவியும் ஆண்டவர் பண்ணுறார். சரி, கடவுள் வந்து எதுக்காக சோதிக்க? இந்த சோதனை வந்து ஒரு பெரிய டாபிக். இதை பற்றி நான் ஒன்று எழுதிட்டு இருக்கிற ஒரு சின்ன பழைய ஏற்பாடு அந்த சோதனைகள்லாம் எடுத்து, அந்த சம்பவங்கள்லாம் எடுத்து ஒரு தனியாக எழுதுகிறேன். பெரிய டாபிக் அது, நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு. சாத்தான் நிச்சயம் நம்மளை சோதிப்போம். நம்முடைய சொந்த இச்சைகளும் நமக்கு வந்து சோதனையை கொடுக்கும். கடவுள் எதுக்காக சோதிக்கிறாரு அதை நம்ம பார்க்கலாம். பலவிதமான சோதனை அதுதான் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நாம் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். பலவிதமான சோதனைனா ஒன்று கடவுள், இன்னொன்று சாத்தா, இல்லை நம்ம ஆசை. கடவுள் சோதனையில் சாத்தா, நம்ம சொந்த ஆசையிலையும் சாத்தா வரும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 5 விதமான சோதனை. பல விதத்தில் ஒரு 5 நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று கடவுள் பியூராக இருப்பார், அங்கே வந்து சாத்தானே இல்லை. அது எது அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பலி கொடுக்க போகும்போது சாத்தாங்க இல்லை, கடவுள் மட்டும்தான் சோதிக்கிறார். ஸோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் கடவுள் மட்டும்தான் இருப்பார், சாத்தான் வந்து சாத்தான் கடை எல்லாம் வரும். யோகுடைய வாழ்க்கையில் சாத்தானும் இருக்கிறான், கடவுளும். மெயினாக சோதனை வந்து சாத்தான் தான், ஆனால் அங்கே கடவுளும் இருக்கிறார். கடவுள் சில காரியங்களை வந்து அந்த சோதனை மூலமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. புதிய ஏற்பாட்டில் பேதுருடைய வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம். விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்லுவார், பேதுருட்ட சொல்லுவார். இவர் பண்ண ஜபத்தினால தான் அவன் விசுவாசம் இல்லை, விசுவாசம் ஒழிஞ்சு போகிறது. ஒருவேளை அவனும் யூதாஸ் மாதிரி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கடவுள் சோதனையில் சாத்தானோட இடைப்பாடு. சில நேரத்தில் கடவுள் சோதிப்பார், சாத்தான் வந்து குழப்பம். சிலதுக்கு சாத்தான் சோதிச்சுக்கிட்டு அதை கடவுள் மேலே பழி போடும். ஸோ இந்த ஒரு ஞானம் நமக்கு வேணும். இது புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். சோதனை பியூராக வந்து சாத்தான் சோதிப்பானா இருக்கும், ஆனால் அதுக்கு காரணத்தை வந்து கடவுள் மேலே போடணும். அந்த மாதிரி ஒரு குழப்புற ஒரு சம்பவம் தான் இங்கிருந்து 4வது வீட்டில் நடக்குது. சொந்த ஆசையில் சோதனை வரும், அதில் சாத்தான் வந்து அதையும் குழப்பம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான சோதனையும் பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே வரும், யாருமே தவிர்க்க முடியாது. பொதுவாக வந்து உலகத்தாருக்கு சோதனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? இப்போ வந்து யோபுக்கும் யோபுடைய மனைவிக்கும் சோதனை வருது, ஆனால் யோபுக்கு இருந்த நம்பிக்கை யோபுடைய மனைவிக்கு இல்லை. ஏன் இல்லை? நம்ம திரும்பவும் அந்த எபிரேயர் அந்த இலைப்பாதத்தில் பார்க்குறோம். எபிரேயர் சொல்லுது ஏன் இல்லை, யோபுடைய மனைவிக்கு ஏன் இல்லை?
உறவு இல்லாதனால ஞானம் இல்லை. இந்த ஞானம் தான் முக்கியம். இந்த யாக்கோபு நிருபம் வந்து ஞானத்தை தான் முக்கியப்படுத்துகிறார். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானன்றது வந்து நம்ம பொதுவாக அறிவு ஞானம் பல டெஃபினிஷன் இருக்குது. ஆனால் இங்கே அவர் சொல்கிற ஞானன்றது வந்து வேத ஞானம் அல்லது தேவ ஞானம். இப்போ நம்ம கடவுளோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஒரு இது கிடைக்கும், நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். சோதனை நேரத்தில் வந்து இது எதுக்காக, யார் மூலமாக, என்ன நோக்கத்தில், அவசர வச்சா எதுக்காக சோதிக்கிறாரு, சாத்தானை எதுக்கு அனுமதிக்கிறாரு, இவனை எதுக்கணும். இப்போ வந்து சாத்தானையும் நம்ம எதுக்கணும் அப்படின்னா, ஜெயிக்கணும்னா வேத ஞானம் வேணும். இயேசுகிட்டையும் சாத்தான் வரலாம், கல்லை வந்து நீ ரொட்டியாக்கி சாப்பிடுன்றார். அப்போ வந்து வசனத்தை சொல்லி தான் ஜெயிக்கிறாரு. அப்போது அந்த வேத ஞானம் அல்லது தேவ ஞானன்றது தான் பிரதானமானது. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தப்போ பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க, வாழ்க்கை முடிஞ்சு, டாக்டர் ரிப்போர்ட் அதுதான், நீ வந்து நார்மலாக இனிமேல் வாழ முடியாது, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து நீ தங்கிக்கோ, அடுத்து ஒரு பெயின் வந்துச்சுன்னா உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா குறைக்கலாம், இதுதான் ரிப்போர்ட். எங்கள் ஸ்தாபனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒட்டஞ்சத்திரம் போயிடு, விஆர்எஸ் வாங்கிக்கோ, அங்கே வந்து மிஷினரிஸ்க்கு வந்து ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்கிக்கலாம், மிஷின் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், உடம்பை பார்த்துக்கோ. ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டு அது. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நம்ம பாண்டிச்சேரி போயிடலாம், அங்கே ஜிப்மர் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்றது. எனக்குள்ள ஒரே குழப்பம், பேசாமல் ஊருக்கு போய் செத்து போயிடலாம் அப்படின்றது. இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் புலம்புவாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் பேசினார், நீ உன் டைரியில் எடுத்துப்பார், உன் டைரி எடுத்துப்பார், எடுத்து வாசி அப்படின்றது. இப்போ வந்து எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த நாளுக்கு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துருக்குறேன். மரண வாசலிருந்து நான் உன்னை தூக்கி விடுகிறேன், சீயோன் குமாரத்திற்கு நீ என்னுடைய துதிகளை சொல்லி வருவாய் தான் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினது. 2015 ஜனவரி 21 தான் அட்டாக்கு. ஜனவரி 1க்கு ஒரு வாக்குத்தத்த வசனம், புது வாக்குத்தத்த வசனம், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற காண்டமுறைக்கு கொத்தப்படும் நான் உனக்கு தருகிறேன். ஸோ இந்த ஞானம் கிடைச்சதுனால நான் ஜெயித்தேன். எனக்கு வந்து சோதனை அது ஆண்டவர் சோதிச்சாரா, சாத்தான் சோதிக்கிறார், அதெல்லாம் வேறு விஷயம். அது வந்து நமக்கு குழப்பம், சில நேரத்தில் நமக்கு வெளிச்சமாக கிடைக்காது. ஆனால் ஞானம் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த வசனத்தை வந்து தியானிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அது வேத ஞானம் அல்லது தேவ ஞானம்ன்றது. அந்த ஞானம் மட்டும் கிடைக்கல அப்படின்னா, நான் டாக்டர் சொன்னதை யோசித்து அல்லது மக்கள் சொல்கிறதை யோசித்து, தலைவர்கள் சொல்கிறதை யோசித்து இன்னும் போயிருப்பேன். ஒருவேளை எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்களா, ஊரில் அடக்கம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம். இந்த சோதனை நேரத்துலையும் மற்ற 4 நேரத்துலையும் அதுதான். எனக்கு வந்து யாக்கோபு நிறுவனம் ரொம்ப பிடிச்சதுனால முதல் தமிழில் அதை பப்ளிஷ் பண்ணினாங்க. என் வாழ்க்கையோட சேர்ந்து போகிறது. இப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். இது எந்த சோதனையாக இருக்கட்டும், அதை சகிக்கணுமோ அல்லது ஜெயிக்கணுமோ. யோபுக்கு சகிக்கிறதுக்கு அந்த ஞானம் கிடச்சிது. நான் சோதிக்கப்பட்டது சொத்து பொண்ணாக விளங்குவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள்னால என்னுடைய சொந்த இதில் அவர் கிடச்ச ஞானம். அது மாதிரி ஆபிரகாம் வந்து ஈசா கூட்டிகிட்டு போகிறாரு, பையன் கேட்குறான், எங்கே ஆடு எங்கே, மற்றதெல்லாம் இருக்குது, ஆடு எங்கேன்னு கேட்கும்போது ஆண்டவர் பார்த்துக்குவார். இது அவருக்கு கிடச்ச ஞானம். இவர் வந்து அந்த தேவ உறவில் இருக்கும்போது, தேவனோட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கொடுக்குற வெளிச்சம் தான் ஞானன்றது. ஸோ அந்த வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படின்னா சோதனை சகிக்கலாம், ஜெயிக்கலாம். இந்த ஞானம் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே புலம்புவாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து நிறைய புலம்புன காரணமே இந்த ஞானம் கிடைக்கல. ஆண்டவர் அவங்களோட பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த எப்ரேயர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் பேசுகிறார். அந்த 10 கட்டளை கொடுக்குறாரு, பல கற்பனைகளை கொடுக்குறாரு, சில சடங்குகளை கொடுக்குறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு. இன்னும் இவங்க காதுகள் வந்து இருதயம் கல்லாய் போச்சுன்னா எப்ரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லி, இந்த இஸ்ரேல் மக்களுடைய இருதயம் கல்லாய் போனதுனால அவர் பேசுகிற என்ன பேசுகிறாங்கிறதுனால உங்களால் நீ காலைல கூட கும்மியில் பேசிட்டு இருக்கும்போது, மொழி கூட பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் சபைக்கு இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுங்க சில காரியங்களை, அப்போ அவங்களுக்கு அது புரியுமா இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்தினார்னு சொல்கிறேன் சபையில். ஆனால் அவங்களுக்கு அது புரியல. ஆனால் எனக்கு வந்து கார் கிடைச்சது, வீடு கிடைச்சது மட்டும் பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் சபையில். நான் வந்து மாத்திரை விடும்போது மாதம் 1000 ரூபா மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இனிமேல் இந்த மாத்திரை கூடிய 1000 ரூபாய் நான் இன்னொரு வியாதி கொடுக்க போகிறேன் மாதம் அப்படின்னு கொடுத்துட்டு தான் ஆண்டவர் தழும்புகள் சுகத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாம் செய்கிறேன்றதை சொல்லி ஆண்டவரோட உயர்த்துறாரு. ஆனால் என்னை உயர்த்துறதை மட்டும் பார்க்குறேன். எனக்கு கிடைக்கிற பணத்தை மட்டும் எங்கள் வீட்டு குடும்ப சபை பார்க்குது. ஆனால் என்னை வழிநடத்தின விதம், ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வர விதத்தை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. முக்கியமான காரணம் அவங்க மனசெல்லாம் உலகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற அந்த ஆர்வம் இல்லை. ஸோ முக்கியமாக ஞானம் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அந்த என் வாழ்க்கையில் வந்து ஞானம் என் கூடவே தான் இருந்தார் கண்ணன். நான் அவருக்கு இன்னும் புரியலை. நான் அப்படியே சொல்லுவேன், நம்ம ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்யும்போது நம்ம தேவைகளை அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் எப்படி ஃபீஸ் கட்டேன் எல்லாம் சொல்லிட்டு தான் வரும்.
ஆனால் இவங்க கிடைக்கிற பணம், இவங்க கிடைக்கிற அந்த உயர்வு மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற விதங்கள், இவர் எப்படி இந்த ஞானத்தை குறிச்சிக்கிறாரு, இந்த ஞானத்தினால எப்படி இவர் உயர்றாரு அப்படின்றத வந்து சபை மக்களுக்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் நாங்கள் காலையில் பேசியிருந்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோதனை எல்லாருக்கும் வரும், பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனால் ஞானம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முக்கியமாக உறவு வேணும். தேவனோட உள்ள உறவு. நம்ம ரூத்து புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அதில் அதுதான் வரும் முக்கியமாக. இந்த ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணம் போவாஸ் கூட நீ எப்படி பழகணும்னு நவமி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த போவாஸ் வந்து இயேசுக்கு சமம், ரூத் வந்து சபைக்கு சமம். இந்த சபை வந்து இயேசு கூட உறவாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஞானம் கிடைச்சிட்டே இருக்கும். எப்படி வந்து நம்ம அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறதுன்ற இந்த ஞானம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பிரதானமானது. யாக்கோபு வந்து சோதனை காரியங்களில் இதை சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து ஞானம் பிரதானமானது. வேத ஞானம் அல்லது தேவ ஞானம், இது எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? என் வாழ்க்கையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையில் எங்கேயா பார்த்துருக்கீங்க இந்த வேத ஞானம் தேவ ஞானத்தை அனுபவிக்கிற? இது எப்படி நம்ம அனுபவிக்கிறது? சோதனை சேம் டைம் பயிற்சியா சோதனை வரும்போது வந்து மனுஷர்கள் நாடாமல் தேவனோட உறவோடு இருக்கும்போது அவர் கொடுக்குற அந்த வார்த்தை சோதனை வருது, கஷ்டம் வருது, பயிற்சியா மாறும், பாடமா மாறும். அது வந்து தேவஞானம் அதை வந்து வெளிப்படும். இப்போ நம்ம கேட்கணும். நம்ம எதுனாலுமே ஆண்டோட்ட கேட்கும்போது தான் கிடைக்கும். ஞானன்றது வந்து சும்மா கிடைக்காது. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை ஆண்டோட்ட சொல்லணும். சில நேரம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஞானம் கிடைக்காது. இது சின்ன பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறேன், அல்லது என்னால் முடியும், இது என்னால் சமாளிக்க முடியும். சில பொதுவாக மனுஷங்களுக்கு இருக்கிறது நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும். இந்த என்னால் முடியுன்றது வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கவே கூடாது. நான் பார்த்துக்கணும், இல்லை என்னால் முடியல, இப்போ வந்து சாகணும் அப்படின்றது தான். நாங்கள் இடையில இப்போது நேற்றுக்கு முதல் நாள் இங்கே ஆஃபீஸில் நம்ம தியானிக்கும் போது தான் நம்ம பலிபீடத்தை கட்டுறோம். இப்போ வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்கு பலி கொடுக்குறதுக்கு, ஈசாக்குன்னு தெரியல, ஆனால் பலி கொடுக்குறதுக்கு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட பேசுங்க, நீங்கள் எதாவது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றது தான். பலிபீடம் கட்டுறது நம்ம வந்து ஆராதிக்க தயாராகணும். தேவனை வந்து தொழுது கொள்வதற்கு நம்ம தயாராகணும். ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதாவது என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பலிபீடத்து மேலே நம்மளை வைக்கிறோம். வந்து ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வாழ்க்கையில் ஈசாக்கு இறக்க முடியாது, அவர் கூட செத்துருவார், அவர் கூட சாகுது. ஈசாக்கு பேர் எனக்கு கூட எடுத்துக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பொதுவாக இந்த எம்ஜிஆர் சாகும்போது கூட எத்தனையோ பெண்கள் என் உயிர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் உயிரை கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தேவ வேண்டுதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க மக்கள். ஆனால் இங்கே வந்து நம்மளையே வைக்கிறோம், தேவன்கிட்ட வைக்கிறோம். நம்ம பெரிய ஆசைகள், நம்ம வாழ்க்கையில் உள்ள பெரிய ஆசைகள், பெரிய விருப்பங்கள், இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு எது இருக்குதோ அது பலிபீடத்து மேலே வைக்கும். ஒருவேளை நம்ம இருக்கலாம், அது நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கலாம், அது நம்முடைய பதவி இருக்கலாம், நம்முடைய பெரிய ஆசைகள் இருக்கலாம். அதை வைக்கும்போது அவர் பேசுவார். இப்போ வந்து ஆபிரகாம் பொறுத்தவரையில் ஈசாக்கு தான் பெருசு. அவர் உயிரோடு கூட கொடுத்துருவார், ஈசாக்கு வேண்டாம். ஆனால் அவர் சொல்லலை, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, அவர் மேலே நம்புகிறார். ஈசாக்கு கட்டி வைக்கிறார். இந்த ஈசாக்கு நம்ம பிடிச்சதை நம்ம கட்டி அவர் பலிபீடத்தில் வைக்கும்போது பேசுவார். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமானது. இந்த சுயத்தை கட்டி பலிபீடத்து மேலே வைக்கிறது வந்து எல்லாருக்குமே, என் வாழ்க்கையில் அதை கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. நானும் உடையத்துக்கு வரும்போது எனக்கு உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வந்தேன். ஆனால் அதே மாதிரி நான் காலையில் பேசும்போது கூட மோசையை கூட பார்த்தேன். இப்போ எங்கள் சபையில் ஒரு அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு மாதிரி. இப்போ வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள கட்டி பலிபீடத்தில் வைக்கணும். என்னால் ஒன்றும் முடியாது. வந்து மோசை 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார், ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் நினச்சார், நான் 4 பேரை வெட்டி போட்டு பெரிய தலைவர் ஆகலான்னு ஒருத்தனை வெட்டினார், ஒருத்தனை கொண்டு போச்சார். ஆண்டவர் ஓட வச்சார். ஓடி போய் வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். இந்த ஆடு மேய்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு. ஏன் சொந்த முயற்சினால, சொந்த பலத்தினால என்னால் எதுவுமே இந்த மக்களை காப்பாற்ற முடியாது, இந்த இஸ்ரேல் மக்களை வந்து விடுவிக்க முடியாது அப்படின்ற உணர்வு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு மோசைக்கு? அடுத்த 40 வருஷம். அதனால ஆண்டவர் வந்து பேசுகிறார், போப்பா நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். இல்லை, என்னால் முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஆகிட்டார். மேலே ராஜாவா மாதிரி இருந்தவர் இந்த 40 வருஷத்தில் வந்து ஐம் 0. இது வந்து கிட்டத்தட்ட பலிபீடத்தில் நம்மளை கட்டி வைக்கிற மாதிரி, நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளங்களோ நம்ம பெருசாக நினைக்கிறோமோ அதை கட்டி வைக்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம வாழ்க்கையில் வரும். இது எல்லாமே இந்த சோதனையில் உள்ளதான். இந்த ஆண்டோடைய சோதனை எதுக்காக வருதுன்னா, நீ வந்து அவரை பெருசாக நினைக்கணும், அவர் உன் கூட இருக்கிறத பெருசாக நினைக்கணும்.
இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட 40 வருஷம் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் பெரிய ஆள் இல்லைப்பா, உங்க கூட நான் வர்றேன், அதனால் நீங்கள் உங்களை பார்த்து கடல்லாம் விலகி ஓடுது, உங்களை பார்த்து வந்து எதிரிகள்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லை, உங்கள் கூட நான் இருக்கிறேன். அதனால் தமிழ் ஒரு பாட்டு நல்லதுவாங்க. என்ன பாட்டு அது? இந்த 40 வருஷம் இதை வச்சு ஒரு பாட்டு, தேவா நான் எதினால் விசேஷித்தவர். இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு புரிஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா புரியுது. இப்போ அவங்களாம் ஸ்பெஷல். அவங்கள பார்த்தோன்னே, மோசையை பார்த்தோன்னே கடல் விலகுது, யோர்தான் ஆறு வந்து அப்படியே நிற்கிது. இதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து இல்லை. அதுமாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க, நிறைய எதிரி நாடுகள்லாம் பயப்படுறாங்க. இதெல்லாம் அவங்கனால இல்லை, அவங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு புரிதல் வரணும். இதுதான் பெரிய பாடம். இது வந்து எல்லாருக்குமே வரணும். ஸோ இந்த பாடத்துக்காக தான் இந்த கடவுள் மூலம் அவசியம். வந்து கடவுள் எதுக்காக சோதிக்கிற அடுத்தது பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு நோக்கம், நம்ம சுத்தமாக்குறது. யோகு வந்து சொல்கிறார், யோகு வந்து நான் நீதிமான்ற மாதிரி இருப்பார். முதல்ல சோதனைக்கு ஆரம்பிக்கும்போது அப்புறம் கடவுள் பேச ஆரம்பிப்பார். கடைசி 2-3 அதிகாரத்தில் கடவுள் தான் யோகிட்ட பேசுகிறாரு. அப்போ யோகு என்ன சொல்லுவார்னா, நான் வாயை பொத்திக்கிறேன் பாரு, நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாரு. வாயை பொத்த வச்சுருவார். ஸோ ஆண்டோடைய சோதனையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாமர்த்தியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவார். யோகுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். அவர் ஒரு பக்கம் சுத்தமாகறாரு, நான் சுத்த பொண்ணாக சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து யோகிட்ட கேட்பார், நான் இதெல்லாம் படைக்கணும் எங்கே இருந்த, இப்போ யோசிக்க வைக்கிறார், நீ எங்கேருந்து பிறந்த, உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியாது, இது எல்லாமே புரிய வைப்பார். யோகுக்கு வந்து சோதனை சும்மாலாம் கிடையாது, கடைசியில் புரிஞ்சிடும். அவர் நினைப்பார், நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை, நான் நல்லதானே செஞ்சேன், எனக்கு எப்படி இவ்வளோ சோதனை வரலாம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, உன் நீதினால நீ ஏன் கூட பழக்க முடியாது. வந்து அந்த 10 பிள்ளைகளுக்குமே ஒரு பலியிடும் போதெல்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அது இந்த பலியிடுதல் மூலமாக சரியாக்கலாம். ஆனால் யோபுக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த பலி செலுத்துறதே அதில் இயேசு மறைஞ்சிருக்கிறார். நான் வந்து கடவுளுடைய பார்வையில் நல்லவன் ஆக முடியாது, இயேசுவை விட்டுட்டேன் அப்படின்னா அவருக்கு அதை புரிய வைக்கிறார் நல்லவர். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து யோபுக்கு புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவர் மீது உள்ள நம்பிக்கை உறுதியாகும். யோபுக்கு முதல்ல இருந்து நம்பிக்கையோட கடைசியில் இருந்த நம்பிக்கை ரொம்ப உறுதியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நம்மை பற்றிய கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கை பற்றி திட்டத்தை புரிய வைக்கிறார், தன்னை பற்றிய திட்டத்தை புரிய வைக்கிறார். அந்த ஈசாக்கை வந்து அவர் எப்படி பலி கொடுக்குறாருன்னா, ஒரு வாக்கு கொடுத்துருவார், இவன் மூலமாக தான் நான் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தையும் ஆசீர்வதிக்க போகிறேன்னு வாக்கு கொடுத்துருப்பாரு. இவர் என்ன நினச்சி கத்தி ஓங்குறாரு அப்படின்னா, நான் வெட்டுறேன், நான் பலி கொடுக்குறேன், ஆனால் அவர் உயிரோட எழுப்புனா தான் அவர் சொன்ன வாக்கு நிறைவேறும். ஸோ இந்த நம்பிக்கை வந்து அவருக்குள்ளே வருது, அந்த ஆபிரகாமுக்குள்ளே வருது. அந்த மாதிரி திட்டங்களை புரிய, இந்த சோதனை எதுக்காக வருதுன்னா நம்மளை பற்றி திட்டத்தை புரிய வைப்பார், நம்முடைய சந்ததிகளை பற்றி திட்டங்களை புரிய வைப்பார். அப்புறம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள. இயேசுக்கே சோதனை வந்து எதுக்கு அப்படின்னா, நீ கீழ்ப்படியணும், நீ ஒரு சாதாரண மனுஷனா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அவர் வந்து நம்மளை போல உபத்திரப்பட்டு சகல விதங்களும் சோதிக்கப்பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாங்க இருக்கும். இயேசுக்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவரையே கற்றுக்கொள்ளாரு. இப்போ கீழ்ப்படிதல் வந்து எங்கே வரும் அப்படின்னா, சோதனை வராமல் கீழ்ப்படிதல் வரும். அப்புறம் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே இருக்குது. சோதனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குது. யோபுக்கு வந்து எல்லாமே பல மடங்கு கிடைச்சி. சில நேரத்தில் வந்து இதுக்குள்ளே நிறைய விசுவாசிகள் போகிறது இல்லை, அது ஒரு பெரிய கேள்வி. சோதனையிலேயே இழந்துடுவாங்க, நம்பிக்கை இழந்துடுவாங்க, விசுவாசம் இழந்துடுவாங்க. ஆனால் வந்து ஆசீர்வாதத்தை வச்சுருக்குது, நீங்கள் சோதனையை சகிச்சிங்க அப்படின்னா அதுதான் யாக்கோபு எழுதுது. இவர் வந்து ஆபிரகாம் வந்து யோபுவை பற்றி எழுதுவார். யோபுடைய பொறுமையை பற்றி 5 அதிகாரத்தில் வரும். கேள்விப்பட்டிருக்கிறோமே, யோபு வந்து பொறுமையாக எல்லாம் சகிச்சதுனால இந்த இதுக்குள்ளே போயிட்டு. நான் நிறைய விசுவாசிகள் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறதில்ல, சோதனையிலேயே அவங்களுக்கு விசுவாசத்தில் இழந்துருவாங்க, கடவுள் மேலே சில நேரத்தில் கோபம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துருப்பாங்க. இது எல்லாமே கடவுள் ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் சாத்தான் ஏன் சோதிக்கிறார்? ஒன்று குழப்பணும், தேவனோடு உள்ள உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். பேதருடைய மூலமாக அதை செய்கிறார். அப்புறம் கடவுளை பற்றி தவறாக நினைக்க வைக்கிறார். யோபுவை பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி தப்பாக நினைக்க வைக்கிறாங்க இந்த 3 பேர் மூலமாக. இந்த 3 பேர், யோபுடைய நண்பர்கள் 3 பேர் வந்து பேசுகிறாங்க. முதல்ல நல்லா தான் பேச ஆரம்பிப்பாங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க, 7 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனால் 8வது நாள் ஆரம்பிக்கும் போது நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான். அதனால் இந்த 3 பேர் சொன்ன ஆலோசனையை கடவுள் என்ன சொன்னாங்க, அதனால் என்னை பற்றி சரியாக பேசல அப்படிம்பாரு. கடைசியில் வந்து அவங்கள நான் மன்னிக்கணும் அப்படின்னு நீ அவங்களுக்காக ஒரு பலி செலுத்தி அப்போ தான் அந்த 3 பேரை நான் மன்னிப்பையும் பாருங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் நடக்குது. கடவுளை பற்றி தவறாக நினைக்க வைக்கிறதுக்கு இதுலேயும் சாத்தான் ஈடுபடுறோம், மனுஷன் மூலமாக அந்த இதில் ஈடுபடுறான்னு சொல்லி பார்ப்போம்.
அப்புறம் கடவுள் மீது நம்பிக்கை இறக்க செய்யணும். யோபுடைய மனைவி எப்படி நம்பிக்கை வந்தாங்க. ஒருவேளை அவளுக்கு முதல்ல நம்பிக்கை இருந்திருக்கும், போக போக ஒரு பிள்ளை செத்துச்சு, 2 பிள்ளை செத்துச்சு, 10 போச்சு, எல்லாம் போச்சுன்னு போயிடுச்சு நம்பிக்கை. இனிமேல் இந்த கடவுள் நம்பி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்பிக்கை போகணும். அப்புறம் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற பரிசு அல்லது கிரீடங்களை இலக்க செய்யணும். யூதாஸ் வாழ்க்கையில் அதை பார்க்கணும். நமக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காரு, அதை இலக்க வைக்கணும். அதை ஒன்றும் இல்லாமல் நமக்கு ஒரு கிரீடம் வச்சுருக்கிறாரு, நமக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த காரணங்களால சாத்தான் நம்ம சோதிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வேளை சாத்தான் எங்கே வர்றான், தேவன் எங்கே சோதிக்கிறாரு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் தான் சந்தேகம் இருக்குதா? அடுத்த சோதனை நம்முடைய சொந்த ஆசைகளால் வர சோதனைகள். குறிப்பாக எங்கே வரும்னா நம்மளை திருப்திப்படுத்தணும், ஆசையை திருப்திப்படுத்தணும், அல்லது பண ஆசையை திருப்திப்படுத்தணும், அல்லது பெயர் புகழ் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொந்த ஆசைகள் வேலை செஞ்சு பார்க்கணும். அது நமக்கு ஒரு பெயர் கிடைக்கிறதுக்காகவே வாழ்வோம், அப்புறம் கிடைச்ச பெயரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வாழ்வோம். இது எல்லாமே சுய இச்சையினால் தூண்டப்படுகிற சமயம். அப்புறம் நம்ம சார்ந்தவங்க அது மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்தணும். இதெல்லாம் எங்கே வருதுன்னா நம்ம கடவுளை திருப்திப்படுத்த முயற்சி பண்ண மாட்டோம். ஒன்று நம்மளை அல்லது நம்ம குடும்பத்தை, நம்முடைய மனைவியை, பிள்ளைகளை, அல்லது நம்மளை சார்ந்தவனை, அங்கெல்லாம் இந்த சோதனை வரும். ஸோ இதுக்கும் பயிற்சி வேணும். இதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பயிற்சி வேணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உடல் இச்சையை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னா இயேசு போதுன்றதா. எப்படி சமாரியா பெண்ணிட்ட 5 ஆண்களோட வாழ்ந்தா 6வது ஒருத்தனை தேடி போகிறா, இனிமேல் உனக்கு திருப்தி இல்லை, ஆனால் நான் உனக்கு திருப்தியை தருவது இயேசு அவள் இயேசு கிடச்சோன்னா அவனுக்கு திருப்தி ஆகுது. பணத்துலேயும் அதே மாதிரி சகியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சகி வீட்டுக்கு இயேசு போகிறாரு. போன உடனேயே நீங்கள் வந்துட்டீங்க போதும், எனக்கு நான் சம்பாதிச்சல அறியாமல் எங்கெல்லாம் சம்பாதிச்சல 4 மடங்காக சேர்த்து கொடுக்குறேன்றாரு. அந்த மாதிரி நான் எனக்கு கொடுத்தெல்லாம் முத்து ஏழைகள் கொடுக்குறேன்றாரு. போனோன்னே அந்த திருப்தி வரும். இயேசு நம்ம மனசில் நிறைஞ்சோன்னு ஒரு திருப்தி வரும். அதுமாதிரி பெயர் புகழ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயர் புகழை நான் தேட வேண்டாம், எனக்கு புரியுது அவர் பார்த்துக்கலாம். இயேசு பார்த்தீங்கன்னா எனக்கு பெயர் புகழை கொடுக்கணும் எங்கள் அப்பா, நான் அதை தேடி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் நமக்கு பெயரே நமக்கு புகழ் வேணுன்றது நம்ம தேடவே வேண்டாம், அதை பார்த்து கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு வரும்போது தான் எல்லாமே இயேசுக்குள்ள அடங்கும். இந்த திருப்தின்றது நம்ம இயேசு பேரை காப்பாற்றுறதுக்காக வாழும்போது பெருசாக நமக்கு ஒன்றும் இருக்காது. சில நேரத்தில் இந்த ரத்த சாட்சியை சாகணும் கூட நான் சாகிறதுனால அவருக்கு ஒரு பேர் கிடைக்குது, ஒரு திருப்தியாக சாகணும். நிறைய அந்த மாதிரி இறந்ததெல்லாம் பார்த்தோம். நம்ம ஸ்டீஃபன் பைபிளையும் பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு பெயர் காப்பாற்றணும், நம்ம மதிப்பை காப்பாற்றணும், மரியாதை காப்பாற்றணுன்ற போராட்டங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் நம்மை சார்ந்தது மற்றவர்களை திருப்திப்படுத்த நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இந்த சோதனை ரொம்ப கஷ்டம். இந்த 3வது சோதனைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை திருப்திப்படுத்தணுமே, மனைவி கணவனை திருப்திப்படுத்தணுமே, நம்ம சமுதாயத்தை திருப்திப்படுத்தணுமே, நிறைய பேர் விசுவாசத்தில் வழிவிலக்கு போகிறது. ஸோ அந்த சோதனைகள் தூண்டப்படும். இது ஒரு பெரிய ஒரு ஏரியா தான். நம்முடைய இதை சாத்தான் பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்ப்போம். சொந்தமாக வரும், சாத்தானுங்க இருப்போம். நான் எல்லாத்துக்கும் சாத்தான சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான சோதனைகள் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே வேத ஞானம், தேவ ஞானம் இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. எப்படியெல்லாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது அதை நம்ம பார்த்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். டீ வச்சுருக்கீங்களா? இந்த ஞானம் இதுதான் ரொம்ப முக்கியம். சோதனை தப்பிக்க முடியாது யாரும். சோதனைக்கு தப்பிக்கிறதுக்கு யாருமே இல்லை. கடவுள் சோதனையோ சாத்தான் சோதனையோ நம்ம சொந்த சோதனையோ நிச்சயம் யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் அதை சகிக்கணும், ஜெயிக்கணும். கடவுளுடைய சோதனை சகிக்க வேண்டியிருக்கும் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். சாத்தான் சோதனை எதுக்கணும், சகிக்கிறதுக்கும் ஞானம் வேணும். சாத்தான் சோதனை எதுக்கிறதுக்கும் ஞானம் வேணும். நம்ம இச்சை மூலமாக வர சோதனையை ஜெயிக்கிறதுக்கும் ஞானம் வேணும். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? என் வாழ்க்கையில் ஒரு சின்ன கிளிம்சஸ் கொடுத்தேன். டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம். அதனால தான் நாங்கள் பெற்ற குடும்பத்துக்கு ஒரு டைரியெல்லாம் போட்டு கொடுத்தோம். யாரும் பயன்படுத்தலை. இன்றைக்கி சோதனையை ஜெயிக்க முடியாத காரணம், ஜெயிக்க முடியாத இருக்கிறதான காரணம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, இந்த ஞானம் எப்படி கிடைக்கும் இதை பார்த்து முடிக்கலாம். நம்ம இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் தான். வசனம் மூலமாக தான் 100% வசனம் மூலமாக தான் பேசுவார். சிலருக்கு பைபிளையே அண்டர்லைன் பண்ணுற பழக்கம் இருக்கும், வட்டம் போடுற பழக்கம் இருக்கும், டேட்டெல்லாம் எழுதி வச்சுருக்க பழக்கம் இருக்கும். ஆனால் அதை நம்ம திருப்பி எடுத்து பார்க்கணும். அதான் பிரச்சனை. திருப்பி எடுத்து பார்க்கல அப்படின்னா அது வழியருகே விதிக்கப்பட்ட விதை, அதனால பலன் இல்லை. என் வாழ்க்கையில் அன்றைக்கி டைரியில் நான் எழுதி வச்சதுனால அது வழியருகே விதிக்கப்பட்ட விதை இல்லை.
ஒருவேளை புது வருஷத்துக்கு மட்டும் வாசிச்சுட்டு மறந்துருக்கேன் அப்படின்னா, எழுதி வைக்கல அப்படின்னா, அந்த அந்த சீடுனால எனக்கு அந்த தேவனுடைய வசனம் வந்து சீடுக்கு சமம். அந்த வித்தினால எனக்கு வந்து பலன் இல்லாமல் போயிருக்கும். நீ எழுதி வச்சது ஒன்று, அப்புறம் ஆவியானவர் தூண்டுற எடுத்து பார்க்க சொல்கிறேன். அது இன்னொரு செயல். அதான் நம்ம செயல் இல்லை, ஆண்டவரே சில நேரத்தில் அதான் ஆவியானவர் வந்து ஞாபகப்படுத்துவான்னு சொல்லுவேன். 12 சீசர்களுக்கு ஏசு சொல்லி கொடுத்தாரு. நான் போகிறேன், போயிட்டு ஆவியானவர் அனுப்புவேன். அவர் வந்து நான் சொல்லிக் கொடுத்ததை அவருக்கு ஞாபகப்படுத்துவான்னு சொல்லுவார். ஆவியானோட முக்கியமான வேலையை ஞாபகப்படுத்துவார். இப்போ நம்ம ஆண்டவரோட உறவில் இருக்கும்போது ஞாபகப்படுத்துவார். ஒருவேளை நம்ம மறந்துருப்போம் அல்லது எழுதி வைக்காமல் இருந்திருப்போம், ஆவியானவர் அதையும் செய்வார். அடுத்த ஸ்டேஜ், இந்த 4 ஸ்டேஜில் உள்ள விதைகள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஞானம் வந்து எப்படி செயல்படுதுன்னு தெரியும். 2வது ஸ்டேஜ் வந்து கல்பாறை மேலே விழுந்த விதை. கல்பாறை மேலே கிடையாது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது கல் மேலே கொஞ்சம் மண் இருக்குது, அங்கே விழுது விதை. அப்போ விழுந்த உடனே ஈரம் இருக்குது, முளைக்குது, ஆனால் வேர் விட முடியல, கீழே பாறை. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, வசனத்தின் நிமித்தம் சோதனைகள் வரும்பொழுது அப்படியே அந்த விதை வந்து செடி வந்து அப்படியே காஞ்சி போயிடும். விதை விழுது நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆனால் அது முளைக்குது, உடனடியாக முளைக்குது. இந்த வசனத்தை கேட்டோம், இந்த சோதனை நான் ஜெயிச்சிருவேன், இதுலேருந்து நான் தப்பிச்சிருவேன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அதனால ஒரு சோதனை வரலாம், அந்த வசனத்தினாலே சோதனை வரலாம். அது வந்து நம்ம இதில் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது நான் விதை பற்றி எழுதும்போது, இந்த வசனத்தின் நிமித்தம் சோதனை வரும்பொழுது இந்த மனசு கல்லாயிருது. சில நேரத்தை கேட்டு பார்த்து ஒரு வருஷம் காத்திருப்போம், 2 வருஷம் காத்திருப்போம், அதுக்கப்புறம் அப்படியே நம்பிக்கை போயிடும், வேர் விட முடியல, இந்த மனசுக்கு வந்து வேர் விட முடியல. ஸோ அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வந்து முட்கள் உள்ள இடங்களில் விழுகிற விதை. அது எதை குறிக்குது அப்படின்னா, கவலை அல்லது உலகாசை. இந்த 2 காரணம் இருக்கணும். விதை விழுந்துருச்சு, செடி முளைக்குது, வளருது, நம்ம வசனத்தை தியானிக்கிறோம், வசனம் வந்து வளர்ந்துட்டுருக்கு நம்ம மனசில், ஆனால் முள் மூடுது. இந்த முள் மூடுறது வந்து 2 சம்பவம். ஒன்று ஆசையாக இருக்கும், உலக ஆசையாக இருக்கும், இல்லை கவலையாக இருக்கும். இப்போ எண்ணப்பத்தில் வந்து எங்கே நடக்குது, இப்போ எனக்குள்ள அந்த விதை புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணப்படுது, காண்டாமிரத்து கொத்த பலன் தருது, அப்படிலாம் வசனம் வந்து முளைச்சி வருது. மரண வாசம் வந்து நான் தூக்கி விடுது. ஆனால் முள் எங்கே மூடுது அப்படின்னா, நாங்கள் அடுத்த வருஷம் செக்கப் போகிறோம், ஹார்ட் அப்படியே இருக்குது, இன்னும் 70% அது வேலை செய்யலை, 25% தான் வேலை செய்யுது. இப்போ அதையே யோசிக்கிறது, இந்த 75% வேலை செய்யலையோ, அப்போ ஒரு டாக்டர்கிட்ட படிச்சுட்டு போகிறோம், இந்த 75%க்கும் 25% இடத்துல ஒரு பார்டர் இருக்குது, அது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கிற பார்டர் மாதிரி, அந்த சண்டை எப்போ நடக்கும் அப்படின்னு விளக்குறாரு இந்த டாக்டர். அப்போ ஒரு மிஷின் வைக்கணும் அப்படின்றாரு, காட்டில் ஒரு மிஷின் வச்சேன்னா நீ பழைக்கலாம் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து அதை யோசிக்கும் போது நமக்கு கவலை வரும். அது வந்து இந்த விதை வளர்ந்து தேவனுடைய வசனம் வளர்ந்து வருது, ஆனால் இந்த கவலைகள் வந்து அது மூடும். அல்லது நமக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும், அந்த ஆசை அது நடக்கணும், இது நடக்கலை, அந்த ஆசைகள் வந்து இது வந்து முள்ளு மூடுறது சமம். இந்த 3 ஸ்டேஜ் தாண்டணும். இன்னும் வழியாக எழுதப்பட்ட இந்த மாதிரி மறந்து போகக்கூடாது. 2வது வந்து மனசு கல்லாகக்கூடாது, சோதனை வரும்போது மனசு கல்லாகக்கூடாது. 3வது வந்து கவலையோ ஆசையோ உலக ஆசையோ அந்த பலன் கொடுக்க முடியாதபடி தடுக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டினால் தான் இந்த ஞானம். 30 மடங்கு பலன், 60 மடங்கு பலன், அல்லது 100 மடங்கு பலன், 90 அல்லது 100 மடங்கு பலன், அதுதான் இந்த ஞானம் குறிக்குது. இந்த ஞானம் நான் பேசும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி வரணும். முதல் ஸ்டேஜை தாண்டணும், மறக்கக்கூடாது. அதாவது ஜெபம் பண்ணி ஆவியானவர் ஞாபகப்படுத்தணும். 2வது ஸ்டேஜ் வந்து மனசு கல்லாகக்கூடாது. 3வது ஸ்டேஜ் வந்து முள்ளு மூடக்கூடாது. அது கவலையோ உலக ஆசையோ அந்த பலன் கொடுக்க முடியாதபடி, இந்த ஞானம் வந்து பலன் கொடுக்க முடியாதபடி மூடக்கூடாது. இந்த 30% அப்படின்னா சில நேரத்தில் 30% விசுவாசம் இருக்கும், 30% பலன் இருக்கும். சில நேரத்தில் 50% செஞ்சு 50% பலன் இருக்கும். வேத ஞானம் தேவ ஞானது வந்து வசனம் தான். ஆனால் வசனத்தின் மூலமாக கிடைக்க போகிற பலன் தான். எனக்கு கொடுத்த வசனம் பலன் கிடைக்குதா கிடைக்குதா, நம்ம எந்த அளவுக்கு அதை நம்புகிறோம், எந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது தான் முக்கியம். இது எப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அது மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அண்டர்லைன் பண்ண வசனங்கள்லாம் எடுத்து பாருங்கள், வட்டம் போட்ட வசனத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். இதில் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காலகட்டத்தில் பேசினார், இந்த கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற அனுபவம். நம்ம வேத வாசிப்போம் அல்லது பிரசங்கம் கேட்போம், ஏதோ ஒரு வசனம் நம்ம உள்ளத்தை வந்து கொழுந்து விட்டு எரிய பண்ணும். அது ஆவியானவர்கிட்ட பேசுகிற வசனம். அதை நம்ம குறித்து வச்சுக்கிட்டு தியானிச்சுட்டே இருக்கணும். இதை வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த மாடு எப்படி உள்ளே சாப்பிட்டுட்டு அசை போடுறோம், அதே மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அசை போடுறதுல தான் அந்த ஞானம் வந்து நமக்கு அந்த 30 மடங்கு 60 மடங்கு 90 மடங்கு 100 மடங்கு பலன் அது நம்மளை பொறுத்து தான் இருக்கும். வசனத்துக்கு வந்து அந்த வல்லமை இருக்குது. எப்படி ஒரு பலா விதைக்குள்ளே வந்து பெரிய மரம் வளர்ந்து
அது இத்தனை பலாக்காயை கொடுக்கணும்னு சக்தியை வந்து அந்த வசனம் பதிக்கில் வச்சுருக்கிறாரோ, அதே மாதிரி நம்மகிட்ட பேசுகிற வசனத்துக்குள்ளே அந்த சக்தி இருக்குது. ஆனால் அதை நம்ம அந்த பலனாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம கையில் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜை தாண்டி வரணும். 4வது ஸ்டேஜில் கூட எந்தளவுக்கு அதை நம்புகிறோன்றது வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வேத ஞானம், இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம முதல் ஸ்லைட் மட்டும் திரும்ப பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது எல்லாத்துக்குமே வேத ஞானம் வேணும். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ சோதனையில் சகிக்க வெற்றி பெற ஞானம் வேணும். அது மாதிரி கடவுளுடைய பார்வையில் பணக்காரர்களாக வாழ ஞானம் வேணும். பணக்காரங்க விசுவாசத்தில் இயேசு வந்து பூமியில் இருக்கும்போது சீசர்கள் பார்த்து திட்டுவார், அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டார் அப்படிம்பாரு. அங்கே வந்து இவ்வளோ தான் இருக்குது, விசுவாசம் இருக்குது, இன்னும் கொஞ்சமாக இருக்குது. அவங்க வந்து ஏழை, கடவுளுடைய பார்வையில் ஏழை. இன்னும் சிலர் பார்த்து சொல்லுவார் உன்னுடைய விசுவாசம் எங்கே சொல்லுவார், ஏதாவது ஞாபகம் வருதா? கானானிய பண்ணி பார்த்து சொல்வார். பெரும்பாடு சூழலில் சிறியை பார்த்து சொல்கிறாரு. அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு வரணும்? எனக்குள்ள வந்து நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க போனால் போகிறான் வாடா வரான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இங்கேருந்து சொன்னால் அங்கே இருக்கிறவங்க சுகமாயிடும். ஸோ அதை பார்த்தோன்னா பெரிய விசுவாசம். ஸோ நம்மளை பார்த்து பெரிய உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்கிறாருன்னா நம்ம யார்? பணக்காரங்க. நம்மளை பார்த்து திட்டுறாரு, அப்போ விசுவாசி திட்டுறாங்க யார்? ஏழை. இதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் கடவுளுடைய பார்வையோட வித்தியாசம். இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் சபையில் கூட இது இல்லை, இந்த ஞானம் இல்லை. சபையில் கூட இன்றைக்கும் யாக்கோபு இது ஒரு சபைக்கு இருக்கிறது, அங்கேயே வந்து பணக்காரங்களுக்கு நல்ல இடம், ஏழைகளுக்கு வேறு இடம். ஆனால் விசுவாசத்தில் பணக்காரங்களாம் பார்க்குறேன். ஸோ இது வந்து சபையை புரிந்து கொள்ளாத ஒரு ஞானம். 2வது காரியம், அது 2வது அதிகாரம் அதை பற்றி சொல்லுவேன். 3வது வந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் ஞானம் வேணும். ஏன்னா நேச்சுரலாக நமக்கு சாபம் வந்துடும் வாயிலேருந்து. சிலத்த பிள்ளைகளை பார்த்து நல்லா இருக்க மாட்டாங்க, நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன். நான் சிலத்தில் ஜெர்மன் ஆவியனுக்காக ஜெர்மன் கூட எங்கள் அப்பா அவனை வந்து எங்கள் அப்பா அவங்க அப்பாவை நிறைய சவிச்சிருக்கிறார். அவனை சவிச்சாருன்றது ஆர்மியில். எங்கள் அப்பா வந்து ஆண்டோடைய அப்பாவை நிறைய சாபம் போட்டிருக்காரு. ஏன்னா அவனுக்கு அப்பாவை வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் தான். அப்போது கோவத்தில் சொல்லிடுவார், நிறைய சொல்லியிருக்காரு. இடையில ஞாபகம் வந்துச்சு, நம்மளுடைய அவர் போட்ட சாபங்கள்லாம் மறைக்கிறான் அந்த குடும்பத்தில் சாசிவாரத்தை கொடுங்க. இது வந்து சாபம் என்னென்னா நரகத்துலேருந்து அக்கினி எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி. சொந்த பிள்ளை மேலேயே குடும்பத்தில் வந்து நிறைய அழிவுக்கு காரணம், ஆதிவாசிகளும் நிறைய அழிவுக்கு காரணமே சாபம் தான். அவங்க வந்து 2வது காரணம் தான் குடிக்கிறது, மற்ற இடத்துல பார்க்கலாம். முதல் காரணமே சாபம் தான். அந்த சாபத்தை தீர்க்கிறதுக்காக அவங்க கடன் வாங்கி சாமியாடி தீர்க்க முடியாது. அவங்களால போட்ட சாபத்தை தீர்க்க முடியாது. கிறிஸ்துக்குள்ளே தீர்க்கிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ளே தீர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. அவங்க சாமியை கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்காது. கடைசியில் தலையை சாப்பிட்டு போயிடும். ஸோ 3வது அதிகாரம் வந்து சபிக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும், பழக்கம் இருந்தால் தான். அது வந்து நமக்குள்ளேயே ஒரு பழக்கம் வேணும். பழக்கம் இருந்தால் தான் வாயில் வந்து திடீர்னு வந்துடும், கோபத்தில் அடக்கணும், வெளியில் வந்துடக்கூடாது. இது வந்து அக்கினி, இது நரகத்தில் உள்ள அக்கினி எடுத்து நான் இன்னொருத்த மேலே போடுறேன். அது அவனையும் அழிக்கும், என்னையும் அழிக்கும். அவனையும் அழிக்கும், இன்னொன்று என்னமோ நம்மளையும் அழிக்கும். ஒரு நரக அக்கினி வந்து போடுறவங்க மட்டும் இல்லை, யார் போடுறாங்க அவனையும் அழிக்கும், யார் மேலே போடுறாங்க அவங்க அழிக்கும். அந்த இதை பற்றி தான். இதுக்கு ஞானம் இல்லாத ஆசீர்வதிக்க முடியும். வேத ஞானம் தேவ ஞானம் இல்லை அப்படின்னா. அதனால தான் இயேசு கூட வந்து சீசருக்கு போகிறாங்க. ஒரு கிராமத்தில் இயேசுங்க வர வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போது சீசர் சொல்லுவாங்க, நாங்கள் எளியா மாதிரி வானத்துலேருந்து அக்கினி இறக்கட்டுமாம்பாங்க. இப்போ இயேசு என்ன சொல்வார், உனக்குள்ளே யார் ஆவி, உனக்குள்ளே இருக்கிற ஆவியான பற்றி உனக்கு புரியலை அப்படின்ட்டு. எலியாக்குள்ளே வேறு ஆவி இருந்துச்சு, அதை செஞ்சார், அது வேறு, அதை இங்கே செய்யாது அப்படின்றாரு. உனக்குள்ளே ஆவினா இப்போ நான் செஞ்சேன்னா அதை செய், வேறு ஒன்றும் இல்லை. இயேசு எதை செய்வாரோ, ஒரு இடத்துல இயேசுவால் எதை செய்ய முடியுமோ எதை செய்வாரோ அதை தான் செய்யணும் அப்படின்றது. இது வந்து உடனடியாக நடக்கிறது, ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை. 3வது அதிகாரம் வந்து அதை பற்றி தான் சொல்லுது. வேத ஞானத்தில் மனசு நிறைஞ்சிருந்தால் தான் நம்ம வாயில் சாபம் வராமல் ஆசீர்வாதம் வரும். வேத ஞானம் மனசில் இல்லை அப்படின்னா சாபம் தன்னால் நேச்சுரலி நம்ம வி ஆர் ஃபில்டு வித் ப்ளஸ், இயற்கையிலே நம்ம வாயில் சாபம் வரும். ஸோ அதை இல்லாமல் ஆக்கணும்னா நம்ம மனசில் எப்படி ஒரு சாக்கடையை வந்து ஒன்றுமெல்லாம் ஆக்கணும் அப்படின்னா நல்ல தண்ணி அடிச்சுட்டே இருக்கும். நல்ல தண்ணியை பீச்சு அடிக்க சாக்கடை வெளில போகும், கெட்ட தண்ணி போகும். அதே தான் ப்ராக்டிஸ். இங்கே வந்து நம்ம வாயிலேருந்து அல்லது சிந்தனையில் சாபம் கோபத்தில் நிச்சயம் வரும். அது இல்லாமல் ஆக்கணும்னா வேத வசனத்தில் மனசை நினைஞ்சிட்டே இருக்கும். அதுதான் 3வது அதிகாரம். 4வது அதிகாரம் வந்து கடவுளுடைய விருப்பத்தை அறிஞ்சு ஜெபிக்க. நம்ம ஜெபம் பண்ணுறோம், பதில் கிடைக்கல, 1 வருஷம் ஜெபம் பண்ணுறோம், 2 வருஷம் ஜெபம் பண்ணுறோம். இப்போ என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட,
இது நானும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் இதை கேட்குறேனே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை தாங்க. நம்ம ஃப்ரீயாக பேசலாம், ஒரு தப்பாக தான் அது. நம்ம அவர்கிட்ட பேசணும். ஏன் இத்தனை வருஷமாக எனக்கு ஜெபம் பண்ணல, எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களே, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, இதை வச்சு நான் ஏதாவது தப்பான வழியில் போயிடுவேன்னா, ஏதாவது பேசுங்க என்கிட்ட. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ், அது வந்து உறவுக்குள்ளே வர்றது தான். நம்ம கேட்கும்போது கொடுப்பார், அல்லது பதில் சொல்லுவார், உனக்கு இப்போ வேண்டாம்பா, கொஞ்சம் காத்துரு, இல்லை இது உனக்கு தேவையில்லைன்னு கூட சொல்லுவார். இதை நான் கொடுத்தேன்னா உனக்கு இப்படி இருக்கும். இதெல்லாம் பேசுகிற ஆண்டவர் தான். நம்ம வழங்குற தேவன் வந்து கன்ஃபார்மாக இல்லை, நம்மகிட்ட பேசுகிற ஆண்டவர். ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் அவர் வந்து அமைதியாக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், அவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. திரும்ப அவர்கிட்ட கேட்கணும். எஸ்னாலும் அவருடைய ஆன்சர் தான், நோனாலும் அவருடைய நோனாலும் அவர் ஆன்சர் தான். நோ சொல்லும்போது நம்ம ஏன்னு கூட கேட்கலாம். எஸ்ன்னு சொன்னால் சந்தோஷம் நமக்கு, சரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நோ சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ கேட்கலாம், என்னதான் நினைக்கிறீங்க என்னை பற்றி, இந்த விஷயத்தை நான் கேட்டுட்ருக்கிறேன், அது நமக்கு நல்லதாக தோணும். ஒருவேளை அவருக்கு பார்வையில் வந்து முழு இது தெரியும். அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து அந்த சித்தத்தை அறிகிறது. அவர்கிட்ட கேட்டு பழகணும். உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை தான் என்ன, என்னை பற்றி என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்ற சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் வந்து பதில் சொல்கிறதில்ல. அந்த இது தான் 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் வந்து கருத்தோடு ஜெபிக்கிறது. கருத்தோடு ஜெபிக்கிறது என்ன, அதோட முடிக்கலாம். ஏற்கனவே பேசினதான், கருத்தோடு ஜெபம்னா எப்படி ஜெபிக்கிறது. இல்லையா அந்த வார்த்தையை வச்சு அதை சொல்லி இப்போ நம்மகிட்ட நம்ம எனக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதை சொல்லி ஜெபிக்கணும். இப்போ வந்து மனவாசம் வந்து நான் தூக்கி விடுகிறேன்னு சொல்கிறேன். நான் போகிறேன், நார்த் இந்தியா போகிறேன், ஒரு இடத்துல படுத்துருக்கேன், திரும்ப ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்லி ஜெபிக்கணும் தானே? நீங்கள் சொன்னீங்க தானே, மரணவாசம் வந்து தூக்கி விடுவேன்னு சொன்னீங்க தானே. அன்றைக்கி தூக்கி விட்டீங்க, 10 வருஷம் ஆச்சு, இப்போ ஒரு பெயின் வருது, இப்போ தூக்கி விடுங்க. இப்போ நான் 4 பேருக்கு உங்களை பற்றி பேசணும், சொல்லணும். இந்த கருத்தான ஜெபம்னா ஆண்டவனோட பேசின வசங்கள் நம்ம மறந்துட்டோன்னா நம்மளால் கருத்தாக ஜெபிக்க முடியும். நம்மகிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசின வசனங்கள் நமக்கு இருக்குது. அதனால தான் அந்த டைரி ரொம்ப முக்கியம். அந்த வசனங்களை நீங்கள் சொல்லலாம். கஷ்ட நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் அந்த வசனத்தை அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். வந்து தாவீது ஜெபிக்கும்போது சொல்லுவார், எங்கள் ஆபிரகாமுக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல. மோசையை கூட மோசையிட்ட வந்து ஆண்டவர் சொல்வார், எசாமி நான் ஆபிரகாமை இல்லாமல் ஆக்கிறேன், ஆபிரகாம் பேரை விட்டுடலாம், உன் பேரை பெருசாகிறான் பாரு. சோதனை தான் மோசைக்கு வந்து சோதனை. இனிமேல் உன் பேரை பெருசாகும், இன்னும் வந்து உன் சந்தையில் வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறேன் நான், ஆபிரகாம் விட்டுலான்றாரு. இப்போ மோசை என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு, சரி நம்ம பேர் பெருசாகட்டும், ஆபிரகாம் கிடைச்ச பேர் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சாராம். சோதிக்கிறார், உண்மையிலே மோசையை சோதிக்கிறார். இப்போ மோசை என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆபிரகாமுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை சொல்லி தான் நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். எகிப்துலேருந்து எங்கள் முன்னோருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எகிப்து ராஜாட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா, எங்களை சொன்னீங்க அப்படின்னா, இந்த மக்களை சொன்னீங்கன்னா உங்கள் பேர் தான் கேட்கும். இந்த மாதிரி நம்மளும் பேசலாம். வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் மாற மாட்டார். ஆண்டோடைய வாக்குத்தத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க தானே, நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தான் பேர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேசுகிறார் மோசை. இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே வந்துடும். இந்த கருத்தான ஜெபம் அப்படின்னா அவர் நம்மகிட்ட சொன்ன வசனத்தை அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறோம். ஸோ இந்த கருத்தான ஜெபத்தில் வந்து ஒரு வல்லமை இருக்குது. எளியா நம்ம போல பாடலாம் மனுஷனாக இருக்கும். கருத்தாக ஜெபம்னால 3 வருஷம் வானத்தை கட்டி வைக்கிறான், அவன் சொன்னதை வந்து மழை பெய்யும். இதுதான் உதாரணமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ கருத்தான ஜெபம் அப்படிங்கும்போது அவர் சொன்னதை அவர்கிட்ட சொல்லி, இது எதுக்கு என்ன ஏன் அப்படின்னா, என் வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுக்குறான்னு. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர் மறக்கலை. அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவர் நம்மகிட்ட பேசின பேச்சுக்கு நம்ம மறக்கலை, அதை கண்டுக்காமல் இல்லை. அதை அவர்கிட்ட சொல்லும்போது என் பிள்ளை என் வார்த்தைக்கு கனப்படுத்துது, நான் சொல்ல கனப்படுத்துது. ஸோ இந்த இதுதான் இந்த கருத்தான ஜெபம் சொல்லப்படுது. இதுதான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். இந்த 5 அதிகாரத்தில் 5 காரியம் இருக்குது. முக்கியமாக வேத ஞானம், தேவ ஞானம் பிரதானமாக. அதை கேட்க விரும்புறீங்களா? முடிக்கலாம். ஒரு டவுட், 3வது இருக்குல்ல, நமக்கு வந்து இந்த சாப பாவங்கள் வந்து ஏசப்பா நமக்காக மறைச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சபிச்சாங்க அப்படின்னு பண்ணி சொன்னீங்க. எனக்கு விசுவாசம் இல்லைன்னா, அது நான் வந்து ஆண்டவரோட இல்லை, நான் வந்து ஆண்டவரோட இல்லை இல்லையும் இல்லை. நான் வந்து அந்த சில நேரத்தில் விசுவாசம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே பயம் இருக்கும். சில பாசஸ் வந்து அங்கே ஏதோ வச்சுருக்கிறாங்க, இங்கே ஏதோ வச்சுருக்கிறாங்க, இது 3ஆம் தலைமுறை சாபம், அதை நம்புவாங்க. சொல்லும்போது விசுவாசி நம்பும்போது அது உள்ளே வரும். அதான் இந்த சாபம் படிக்கிறதுக்கான இவங்க என்ன சொல்லணும்னா, என் சாபத்துக்காக தானே ஏசு தொங்கினாரு, அவர் சம்மந்துட்டாரு அப்படின்னு இவங்க வாயிலிருந்து வரணும். இவங்களுக்கு நம்பிக்கை வேணும். அப்போ தான் அந்த சாபத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த சாபம் வந்து சும்மா கிடையாது. அந்த வார்த்தைக்கு வந்து ஞானஸ்தானமும் ராபோஜனமும் அதை நிமித்திக்கும்.
ஆமாம், ஞானஸ்நானத்தில் அது, ஆனால் அது மறந்துட்டோம். சிலர் சடங்காக எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய. ஆனால் இதை அறிக்கை செய்யணும். நீங்கள் என் சாபத்தெல்லாம் சுமந்தாரு, எங்கள் தாத்தா சாபமாக இருக்கும், எங்கள் பாட்டி சாபமாக இருக்கும், ஆனால் இயேசு சுமந்தாரு. நான் இப்போ இயேசுக்குள்ளே இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வேணும், அறிக்கையும் வேணும். அப்போ தான் அந்த சாபங்கள் நம்ம ஜெயிக்கணும். அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் யாருடைய வார்த்தையை தியானித்து நம்ம அந்த தேவ ஞானத்தில் நிறையும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வேறு ஏதாவது கேட்க முடியுங்களா? நல்ல ஒரு புஸ்தகம், யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 5 கருத்து, ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். அடுத்த வாரத்தில் ஒரு ரிவிஷன் பார்ப்பேன், நீங்கள் சொல்லணும் இந்த 5 அதிகாரத்தில் ஒரு கருத்து மறந்துடாது, ரொம்ப முக்கியமான ஒரு. வேறு ஏதாவது கேட்க முடியுங்களா? அடுத்து பிரபு டீ குடிச்சிட்டோம்னா நம்ம எப்படி நிறுவனம் பார்த்துட்டோம், யூதா பார்த்துட்டோம், யாக்கோ பார்த்துட்டோம். மார்க் வந்து நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். என்டி சர்வேல வந்து நீங்கள் சுருக்கமானது, அப்புறம் டீட்டெயிலாக எழுதும்போது அந்த புக்குக்காக நீங்கள் எழுதுங்க. மத்தையும் நம்ம இன்னும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச அதை கேட்க விரும்புறீங்களா? அந்த புஸ்தகம் வாசித்தீங்களா? வாசிக்க முடியுதா? அது யாக்கோபு நிருபம். இவங்களுக்காக ஆடியோ பண்ணணும், தமிழில் ஒரு ஆடியோ பண்ணால் நல்லாயிருக்கும். யார் இவங்க பண்ணீங்களா? மார்க் பண்ணது இன்னும் போடல. நம்ம யாக்கோவும் பண்ண சொல்லணும். யாக்கோவும் ஒரு ஆடியோ பண்ணிட்டாங்கன்னா நல்லா கேட்குறேன். எல்லாருமே கேட்கலாம். ஆடியோன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு நல்லா. டீ குடிச்சிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்.